சரி, இப்பொழுது தொடர்ச்சியாக நாம நம்முடைய பாடத்தை படிப்போம். போன வகுப்புல ஒரு சின்ன ஒரு வீட்டு வேலை, ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன். அந்த அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, முழு வேதாகமம் இருக்கு இல்லையா, அந்த முழு வேதாகமத்தையுமே ஒரு ஒரு சுருக்கமாக ஒரு 10 நிமிடத்துல சுருக்கமாக ஒரு 6 தலைப்பின் கீழாக எப்படி நாம சுருக்க முடியும். இதை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் இந்த அசைன்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு சிலர் நீங்க முடிச்சிருப்பீங்க, ஒரு சிலவங்க முடிக்காம இருப்பீங்க. நான் அதுக்குள்ள டைம் வரும்போது நான் உங்களுக்கு மறுபடியும் இதை குறித்து நாம் அதிகமாக பேசுவோம். இப்பொழுது சுருக்கமாக அதை குறித்து ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி தொடர்ச்சியாக நாம நம்முடைய பாடத்தை படிப்போம். நான் எதற்காக இந்த வேதம் முழுவதையுமே, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, அதாவது சிருஷ்டிப்பிலிருந்து இந்த உலகத்தின் நிறைவு, ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் சுருக்கமாக நான் எதற்காக உங்களை அதை சுருக்கி ஒரு 6 தலைப்பின் கீழாக நான் உங்களை உருவாக்கி வர சொன்னேன். காரணம் என்ன அப்படின்னா, நல்லா யோசித்துக் கொள்ள வேண்டும். நாம இன்றைக்கு பேசிட்டு இருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, கல்வி அறிவு இல்லாதவர்களிடையே ஊழியம் செய்வது எப்படி. இந்த கல்வி அறிவு இல்லாதவங்களுக்கு எப்படி சிருஷ்டிப்பிலிருந்து இந்த உலகத்தின் நிறைவு வரை நாம எப்படி அவங்களுக்கு கதை வடிவில் சொல்லி கொடுக்க முடியும். ஏன்னா படிச்சவங்களா இருந்தா நாம இந்த மாதிரி உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டு அப்புறம் அதை நீங்க ரீட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வரி வரியா உங்களுக்கு விளக்க முடியும். ஆனா படிக்காதவங்களுக்கு இதெல்லாம் வேலைக்காகாது. படிக்காதவங்க மத்தியில இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் கொடுத்து நாம படிச்சோம் நம்மளே என்ன செய்வோம்னா, நமக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா கவனிக்கிறது. நோட்ஸ் வச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு அதை படிச்சுட்டு அதை அசைன்மெண்ட் எழுதிட்டு அப்புறம் நம்ம மறந்து போயிடுவோம். பல விதமான சோதனைகள் நமக்கு வருது. இந்த நோட்ஸை நம்ம படிச்சவங்களாகி நமக்கே பல சோதனைகள் இல்லையா இதை நோட்ஸ் வச்சு படிக்கும் பொழுது. அப்போ படிக்காதவர்களுக்கு ரொம்பவே சங்கடமான ஒரு காரியம், ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அப்போ அவர்களுக்கு நாம ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், அதாவது புதிய வானம் புதிய பூமி வரைக்குமே நாம அவர்களுக்கு கதை வடிவுல சுருக்கமாக அவர்கள் நினைவு கூறத்தக்க வகையில தான் நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கிறோம். ஆகையினாலதான் உங்களுடைய சிந்தனை சக்தி எப்படி இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காகத்தான் நான் அந்த ஒரு அசைன்மெண்டை, சின்ன ஒரு அசைன்மெண்ட் தான் அதுக்கு நான் மார்க்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, உங்களை நான் இப்பொழுது இருந்தே, அதாவது ஊழியம் என்பது படிக்காத மக்களுக்கும் தான், அவர்கள் மத்தியிலையும் ஊழியம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை உணர்த்துவதற்காக என்னோடு கூட சேர்ந்து உங்களையும் சிந்திக்க வைப்பதற்காகத்தான் அந்த காரியத்தை நான் சொன்னேன். மறுபடியும் அதே காரியத்துக்கு வருவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு வருவோம். சரிங்களா? இப்போது நம்ம ஏற்கனவே நாம விட்டோம் இல்லைங்களா, அங்க போய் படிக்கலாம். எங்க விட்டோம் அப்படின்னா, முதல் பாடத்துல தீனாதாத் அப்படிங்கிற ஒருத்தரை குறித்து நாம பார்த்தோம். சரிங்களா? தீனாதாத் என்ன பண்ணாரு, பைபிள் காலேஜுக்கு போனாரு, 2 வருஷம் படிச்சார். படிச்ச உடனே என்னெல்லாம் படிச்சாரோ அதெல்லாம் கொண்டு போய் தன்னுடைய கிராமத்துக்கு அதை செயல்முறைப்படுத்தி சுவிசேஷம் சொன்னார். என்ன காலேஜ்ல, பைபிள் காலேஜ்ல என்ன படிச்சாரோ அதை அப்படியே என்ன பண்ணாரு, செயல்படுத்தினார். கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, அவரால் ஜெயிக்க முடியல, ஊழியத்துல ஜெயிக்க முடியல. சரிங்களா? போதுமான அளவு ரிசல்ட் வரல. அப்போ சோர்வடைஞ்சிட்டார். சரிங்களா? சோர்வடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நாம இன்னைக்கு தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். உங்களுடைய நோட்ஸ் எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம உங்களுக்கு இன்னும் அந்த காரியங்கள் அதாவது நம்ம
நோட்ஸ் பக்கத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியும். ஏதாவது புரியல அப்படின்னா கூட நீங்க கேட்கலாம். சரி, இப்போ அந்த 2வது பாயிண்ட் பாருங்களேன். 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய திருப்பம் யாருடைய வாழ்க்கையில அப்படின்னா, வாழ்க்கையிலங்கிறத விட யாருடைய ஊழியத்துல அப்படின்னா, தீனாதாத் அவருடைய ஊழியத்துல ஒரு பெரிய ஒரு திருப்பம் இப்போ நடக்க போகுது. என்ன அப்படின்னா, அதற்கு காரணத்தை நீங்கள் அந்த நோட்ஸ்ல இருக்கும், இருந்தாலும் பாருங்களேன் கொஞ்சம். 1999ஆம் ஆண்டு, சரிங்களா, அடுத்த வருஷமே அவருடைய ஃபெயிலியர் ஆச்சு இல்லையா, அதற்கு அடுத்த வருஷமே அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கருத்தரங்கையில ஒரு கான்ஃபரன்ஸ், சரிங்களா, அது ஒரு கான்ஃபரன்ஸ், அங்க போய் கலந்துக்கிறார். அது என்ன கான்ஃபரன்ஸ் அப்படின்னா, இதுதான் இப்ப எப்படி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், இதே மாதிரியான ஒரு வகுப்பு. கல்வி அறிவு இல்லாதவர்களிடத்துல, அதாவது நோட்ஸ் இல்லாம, பைபிள் இல்லாம, எந்த இதுவும் இல்லாம எப்படி அவர்களுக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுப்பது, அதுதான் வாய்மொழி முறைகள், சரிங்களா. ஓரல் மெத்தட்ஸ் அப்படின்னா, ஓரல் மெத்தட்ஸ், ORAL, ஓரல், ஒராலிட்டி. ஆங்கிலத்துல ஒராலிட்டி அப்படின்னா அதாவது அதாவது கேட்பதன் மூலமாக, பார்ப்பதன் மூலமாக கற்றுக்கொள்ளுதல், சரிங்களா, அதான் ஒராலிட்டி. நாம படிக்கிற மாதிரி புத்தகத்தை படித்து அறிவை வளர்த்து கொள்ளாம, வேற முறைகள்ல கேள்வி கேட்கறது மூலமாக, பார்க்கறது மூலமாக அறிவை வளர்த்து கொள்வதற்கு, அதுக்கு பேர் தான் ஒராலிட்டி, வாய்மொழி முறைகள். இந்த முறையை அந்த கருத்தரங்குல அவங்க சொல்லித்தராங்க, சரிங்களா. வாய்மொழி முறைகள் மூலமாக எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை நாம கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது அப்படிங்கிறத தெளிவாக அவர்கள் அந்த கருத்தரங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். இதை தீனாதாத் நல்லபடியாக கத்துக்கிறார். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கு. அதாவது நல்ல யோசிங்க, அவருக்கு இந்த கருத்தரங்கே ஒரு வித்தியாசமானதுதான். ஆனா இது வித்தியாசமாக அவருக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆக்சுவலா. ஏன்னா இது பெரிய ஏதோ ஒரு ராக்கெட் சயின்டிபிக் மெத்தட்லாம் கிடையாது. இது பெரிய டெக்னாலஜில பெரிய அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பான ஒரு மெத்தட்லாம் கிடையாது. இது ஒரு சாதாரண மெத்தட் தான். ஆனா இந்த சாதாரண மெத்தடே நம்ம தீனாதாத்துக்கு ரொம்ப ஒரு 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 ஆச்சரியமான ஒரு மெத்தடாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக அந்த மெத்தடை கற்றுக்கொண்டார். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட், ரொம்ப சிம்பிள், குழந்தைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ற ரொம்ப சாதாரண ஒரு மெத்தட் தான் இந்த வாய்மொழி முறைகள் மூலம் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற மெத்தட், சரிங்களா. தொடர்ச்சியாக நோட்ஸ் நீங்க பார்த்துக்கலாம். அப்போதுதான் அவர் பின்வருகிற ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தார். என்ன உண்மையை உணர்ந்தார் பாருங்களேன். அந்த கொட்டேஷன்ல கொடுத்துருக்கு பாருங்க. என் மக்களுக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன். நான் என்னுடைய மக்களுக்கு சுவிசேஷம் சொன்னேன், ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தீனாதாத்திட்ட பிரச்சனை இல்லை. அவரு என்ன பண்ணாரு, அவருக்கு என்ன தெரியுமோ அதை அங்க சொல்லிட்டார். பைபிள் காலேஜ்ல படிச்சதை அதே மெத்தடை அங்க யூஸ் பண்ணிட்டார். அவர் என்ன நினைச்சாருன்னா, இது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சார். ஆனா ஒரு காரியத்தை அவர் மறந்துட்டார். என்ன அப்படின்னா, இவர் பைபிள் காலேஜ்ல படிச்சாரு. காரணம் என்ன அப்படின்னா, இவர் கல்வி அறிவு உடையவர். ஆனா இவருடைய வில்லேஜ்ல இருந்த மக்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள். தீனாதாத் என்ன நினைச்சாரு, அவர் எப்படி கத்துக்கிட்டாரோ அதே மாதிரி அந்த கிராமத்தில் உள்ள மக்களும் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வார்கள் எளிதாக அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு. ஆனா அது நடக்கல. மறுபடியும் கவனிங்க நோட்ஸ. காரணம், நான் அவர்களின் கற்றல் முறையை பயன்படுத்தவில்லை. நல்ல யோசிங்க, தீனாதாத்தினுடைய கற்றல் முறை வேற, ஆனா கிராம மக்களுடைய கற்றல் முறை வேற. அவர்களுடைய லேர்னிங் மெத்தட் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா இவருடைய லேர்னிங் மெத்தட் வேற மாதிரி இருந்துச்சு, சரிங்களா. சரி, இப்போ ஒரு பெரிய ஒரு உண்மையை அவரு கண்டுபிடிச்சார். எல்லா மெத்தடும் எல்லாருக்கும் செட் ஆகாது. யாருக்கு எந்தெந்த மெத்தட் செட் ஆகுமோ அந்த மெத்தட்ல தான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம எளிமையாக சொல்லி கொடுக்கணும். ஏற்கனவே நான் போன வாரத்துல உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம ஒரு சிலவங்களை பார்த்து நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி நாம நிறைய இதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் இறையியல்ல இது நம்ம நினைக்க ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தையே நிறைய பேருக்கு புரியாது. நீங்க போய் கேட்டு பாருங்களேன், எத்தனை சபை மக்கள். இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன், ஒரு சிலருக்கு குழப்பம் இருந்துச்சு. நான் குறை சொல்லல. காரணம் அப்படின்னா, நாம நிறைய விதங்கள்ல நாம புரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு இறையியல் வார்த்தைகளை, சரிங்களா. ரட்சிப்பு என்பது போன தடவை நான் சொன்னேன், காப்பாற்றப்படுது.
நரக தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுது. நாம நரக தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டோம். சரிங்களா? இப்படி எளிமையான காரியங்களை இன்றைக்கு விசுவாசிகள், கல்வி அறிவில்லாத, விசேஷமாக கல்வி அறிவில்லாத விசுவாசிகளுக்கு புரியாம இருக்கிறாங்க. நிறைய கிராமங்களில் உள்ள சபைகள்ல போய் நீங்க இதே கேள்வி நீங்க கேட்டு பாருங்க, அவர்களுக்கு புரியாது. ஆனா வேற மாதிரி கேட்டு பாருங்க, அவர்களுக்கு தெரியும். நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா? அவங்க ஆமாங்க, நாங்க ஆண்டவருடைய பிள்ளை. எப்படி ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க தெளிவா சொல்லுவாங்க. உங்களுக்கு நமக்கு புரியுற விதத்துல அவங்க சொல்லி தருவாங்க. கிராமத்து மக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. ஆனா நாம கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? அவங்கள பார்த்து நீங்க ரசிக்கப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி கடினமான, அவர்களுக்கு புரியாத ஒரு பாஷையில நாம கேட்போம். சரிங்களா? இப்ப என்ன நடக்கு? தீனாதாத் மிகப்பெரிய ஒரு உண்மையை தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய ஊழியத்திலே கற்றுக்கொண்டார். என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லா மெத்தடும் செட் ஆகாது. எல்லா விதமான கல்வி முறைகளும் எல்லார் மத்தியிலையும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை அவர் கற்றுக்கொண்டார். தொடர்ச்சியாக நோட்ஸ்ல பாருங்களேன். அடுத்து கருத்தரங்குக்கு பிறகு அவர் தனது ஊழிய முறையை மாற்றினார். என்ன பண்ணிட்டாரு? நாம பைபிள் காலேஜ்ல படிச்ச மெத்தட் இனிமேல் வேலைக்கு ஆகாது. இந்த கிராம மக்கள் மத்தியில அந்த மெத்தட் வேலைக்கு ஆகாது. ஆகினால கண்டிப்பாக இந்த முறையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மெத்தடை மாத்துறாரு. என்ன பண்றாரு பாருங்களேன். நாங்க புல்லட்டின் இதுல கொடுத்துருக்கோம் பாருங்க. தாய்மொழியில் எளிய முறையில் கதை சொல்ல தொடங்கினார். புரியுதா? கதை தான் சொல்ல தொடங்கிட்டார். கதை என்ன கதை? கட்டுக்கதை இல்ல, ஆனால் பைபிளில் உள்ள கதைகளை சொல்ல தொடங்கினார். யோசித்து பாருங்களேன். சில நேரங்கள்ல பைபிள்ல உள்ள கதைகளை நாம சில நேரங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தையாவே நினைக்கிறது கிடையாது. நிறைய பேரு பைபிள்ல இருக்குல்ல கதை, அந்த கதைகளை ஆண்டவருடைய வார்த்தையை நினைக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, நம்ம சுவிசேஷங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? யோவான் 3:16 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்புறம் யோவான் 1:1 அவருடைய யோவான் 1:1 ஏற்கனவே சொன்னது. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசம். இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நிறைய இடங்கள்ல ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? பிரின்சிபிள், பைபிள் பிரின்சிபிள் அந்த இதா இருக்கு. அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நாம என்ன செய்வோம்? எடுத்து அதை மக்களுக்கு சொல்லி கொடுப்போம். ஆனால் ஒரு விஷயத்த மறந்துடுறோம். என்ன தெரியுமா? பைபிள்ல நிறைய கதைகள் இருக்கு. அந்த கதைகள்ல இருக்கக்கூடிய என்ன தெரியுமா? எல்லாமே சத்தியங்கள் தான். எல்லாமே சத்தியங்கள். இந்த கதைகள்ல இருக்கக்கூடியது எல்லாமே சத்தியங்கள். எந்த கதையிலுமே சத்தியங்கள் இல்லாத கதைகள் கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். எந்த ஒரு கதைனாலும் எடுத்துக்கோங்க. நோவாவுடைய கதை சாதாரண கதை, நாம குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம். ஏன் நோவாவுடைய கதையை குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னா, அந்த கதையில ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம் இருக்குது. அந்த சத்தியம் தான் அவங்களுக்கு தேவை. அந்த சத்தியம், அந்த கதையில் உள்ள சத்தியங்கள் இருக்கு பாத்தீங்களா? உதாரணத்துக்கு சொல்ல போனா நோவாவுடைய கதையிலிருந்து நிறைய சத்தியங்களை நாம கற்றுக்கொள்ளலாம். என்ன அப்படின்னா பாருங்க, மனம் திரும்புதலை பற்றி அந்த கதையில இருக்கு. நோவானுடைய கதையில மனம் திரும்புதலை பற்றி இருக்கு. வேற என்ன இருக்கு அப்படின்னா, நியாய தீர்ப்பை பற்றி அந்த கதையில இருக்கு. நியாய தீர்ப்பு, ஆண்டவரை நம்பி அவரை விசுவாசித்து மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய சத்தியம் இந்த கதையில இருக்கு. இப்படி வேதத்திலே நீங்கள் நிறைய கதைகளை எடுத்துக்கலாம். அந்த கதைகள்ல எல்லாமே என்ன இருக்கு அப்படி தெரியுமா? என்ன தெரியுமா இருக்கு? பிப்ளிக்கல் பிரின்சிபிள். இந்த பிப்ளிக்கல் பிரின்சிபிள்னா என்ன தெரியுமா? இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர விரும்புகிற சத்தியங்கள். இது எல்லாமே ரொம்ப டீப்பான சத்தியங்கள். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? இது சாதாரண கதை தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இந்த கதைகளில் எல்லாமே ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்குது. ஆனா இந்த கதையில இருக்கக்கூடிய விசேஷித்த குணம் என்ன தெரியுமா? நீங்க யோவான் 1:12 அல்லது யோவான் 3:16 அல்லது வேற எந்த வசனமாவது அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது என்ன ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? விசேஷமாக படிக்காதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு அவங்களுடைய தலையில ஏறாது. நம்ம நினைக்கிறோம் ஒரு தடவை சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறோம். நம்ம படிச்சவங்க, அவங்க படிக்காதவங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்களுக்கு புரிஞ்சிரும், ஈஸியா அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அவங்க கேட்பாங்க, நீங்க மறுநாள் 2 நாள் கழிச்சு கேளுங்க, அவங்களுக்கு புரியாது. பல தடவை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் அதெல்லாம் புரியும். ஆனால் கதை அப்படி கிடையாது.
நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நிறைய ஓமைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணாரு தன்னுடைய ப்ரீச்சிங்ல, நம்முடைய டீச்சிங்ல, அவருடைய போதனையில நிறைய கதைகளை யூஸ் பண்ணார், நிறைய ஊமைகள்லாம் யூஸ் பண்ணார். அந்த ஊமைகள் எல்லாத்துலயுமே சத்தியம் இருந்துச்சு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் லாசர், இது ஒரு சாதாரண ஒரு ஊமை. அந்த ஊமையை அவர் உபயோகித்து எவ்வளவு அருமையான சத்தியங்களை கற்றுக் கொடுத்தாரு பாத்தீங்களா. அந்த லாசரு அப்புறம் அந்த ஐஸ்வர்யவான், இவர்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு முடிவு இருக்கு. இந்த உலகம் வந்து எண்டு கிடையாது, இந்த உலகம் நமக்கு முடிவு கிடையாது, இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கை தான் முக்கியமானது அப்படிங்கிற மிகப்பெரிய ஆழமான ஒரு சத்தியத்தை ரொம்ப எளிதாக இயேசு கிறிஸ்து அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ரொம்ப எளிதாக, பெரிய சத்தியங்கள். அப்புறம் அந்த ஊமையில நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகாக நமக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும், அது சந்தோஷமாக இருக்குமா, அது துக்கமா இருக்குமா அப்படிங்கிற காரியத்தை ரொம்ப அழகாக ரொம்ப எளிமையாக என்ன செய்யறாரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வி அறிவு இல்லாத மக்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக விளக்குறாரு. அப்போ அதைத்தான் தீனாதாத் என்ன செய்யறாரு அந்த கருத்தரங்கு கான்பரன்ஸ்ல இதைத்தான் கற்றுக்கொண்டார். என்ன கற்றுக்கொண்டார்? கதைகளை நாம சொல்லணும் மக்களுக்கு தாய்மொழியில். இந்த புல்லட்டின் போர்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, தாய்மொழியில் என்ன எளிய முறையில் கதை சொல்ல தொடங்கினார் தீனாதாத். இதுதான் செஞ்சார். அவர் பைபிள் காலேஜ்ல என்னதெல்லாமோ படிச்சிருப்பார், எத்தனையோ சப்ஜெக்ட்ஸை படிச்சிருப்பார். ஆனால் சிம்பிளான ஒரு காரியத்தை தொடங்குறாரு, கதை சொல்ல தொடங்கினார். அந்த மக்களுக்கு புரிகிற விதத்துல, செந்தமிழ்ல இல்ல. நம்ம சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப செந்தமிழ்ல பேசுவோம் பாத்தீங்களா, அது நம்ம படிச்சவங்களே நிறைய பேருக்கு புரியாது. ஆனா அவர் என்ன செய்யறாரு, அந்த மக்களுடைய தாய்மொழியில எளிய முறையில் கதை சொல்ல தொடங்குறார். அடுத்தபடியா பாருங்க என்ன நடக்குங்க. அடுத்து என்ன நடக்குன்னா, சுவிசேஷ பாடல்களை பயன்படுத்தினார், பாடல்கள் மூலம் செய்தியை கொடுத்தார். சரி, இங்க ஒரு காரியத்தை கவனிக்கணும், நீங்க நல்ல கவனிங்க. சுவிசேஷ பாடல்களை அவர் உபயோகித்தார். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு சோதனை, பிரச்சனை, சவால் என்ன தெரியுமா? நமக்கே தெரியாது எது சுவிசேஷ பாடல், எது சுவிசேஷமே இல்லாத பாடல் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாது. இன்னைக்கு வருத்தப்படும் விதமாக நிறைய சபைகள்ல உள்ள பாடல்கள்ல ஆண்டவருடைய வார்த்தையே கிடையாது. நான் ஆண்டவருடைய வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் பைபிள்ல உள்ள வார்த்தைகள் அங்க இருக்காதுன்னு சொல்லல, அதெல்லாம் இருக்கும். பைபிள் உள்ள வார்த்தையை தான் போட்டு எழுதுவாங்க. ஆனால் அது சரியான அர்த்தத்தில் அந்த இடத்துல தரப்பட்டிருக்காது. அதான் பிரச்சனை. இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு தவறான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாடல்களாக தான் இன்னைக்கு இருக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அவர் அதை செய்வார், காப்பாற்றுவார், நேசிப்பார், இவ்வளவுதான். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் எடுத்துட்டு இன்றைக்கு பாடல்கள்ல போட்டு இன்னைக்கு எழுதி வச்சிடறாங்க. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் இருக்காரு, அவருக்கு நிறைய குணாதிசயங்கள் இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட குணாதிசயங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச குணாதிசயங்கள். ஆண்டவர் நேசிப்பார், ஆண்டவர் கொடுப்பார், ஆண்டவர் அதை செய்வார், இதை செய்வார், காப்பாற்றுவார், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு குணாதிசயங்கள் இருக்கு பாத்தீங்களா. இந்த குணாதிசயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு பாடல்கள் எழுதிடுறாங்க. அதுதான் இன்னைக்கு சபைகள்ல, நிறைய சபைகள்ல நாம பாடிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்படிப்பட்ட பாடல்களை நான் சொன்ன பாடல்கள் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையானது சரியான முறையிலே, சரியான அர்த்தத்திலே உள்ள பாடல்கள். சரிங்களா? அந்த பாடல்கள் மூலமாக தான் இன்னைக்கு நமக்கு நிரந்தரமான தீர்வு. இன்னைக்கு உள்ள பாடல்களுக்குரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தற்காலிகமான ஒரு இமோஷனல் கம்ஃபோர்ட்டை வந்து இன்னைக்கு பாடல்கள் நிறைய தருது. தற்காலிகமான இமோஷனல் கம்ஃபோர்ட். இந்த இமோஷனல் கம்ஃபோர்ட் இருக்கு பாத்தீங்களா, தற்காலிகமான இமோஷனல் கம்ஃபோர்ட், அதுக்கு வந்து நமக்கு நிறைய வழி இருக்கு. என்ன வழி தெரியுமா? இப்போ டிவில நிறைய காமெடி எல்லாம் வருது பாத்தீங்களா, அந்த காமெடி பார்த்தாலே இந்த தற்காலிகமான கம்ஃபோர்ட் நமக்கு கிடைச்சிடும். அதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அவசியம் கிடையாது. தற்காலிகமான ஒரு கம்ஃபோர்ட் கிடைக்கிறதுக்கு, சின்ன ஒரு இமோஷனல் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் அது கிடைக்கிறதுக்கு
நமக்கு நிறைய காமெடி ஷோலாம் இருக்கு, அது பார்த்தாலே நமக்கு அதெல்லாம் கிடைச்சிடும். ஆண்டவருடைய வார்த்தையை இன்னைக்கு அதுக்காக நாம உபயோகிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையானது இன்னைக்கு நிறைய பாடல்கள்ல தவறாக இந்த தற்காலிக ரிஃப்ரெஷ்மெண்டை தரக்கூடிய ஒரு சின்ன ஒரு மருந்தா தான் இன்னைக்கு பயன்படுத்திய ஒழிய சுவிசேஷம் நிறைந்த சத்தியம் நிறைந்த பாடல்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடல்கள் இல்லை. ஆகியனால என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இன்றைக்கு சபைகள் செத்து கொண்டிருக்கு, சபைகள் எல்லாம் செத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய சபைகள் வந்து செத்த சபைகளாக தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, சத்தியங்கள் பாடல்களிலும் சரி செய்திகளிலும் சரி சத்தியம் இல்லை. ஆனா தீனாதாத் என்ன பண்ணாரு தெரியுமா? சுவிசேஷம் நிறைந்த பாடல்களை மக்களுக்கு கொடுத்தார். முதல்ல என்ன பண்ணாரு? சத்தியம் நிறைந்த கதைகளை அவர்களுடைய தாய்மொழியில எளிய முறையில கொடுத்தார். அடுத்து சுவிசேஷங்களை எதன் மூலமாக அவர் கொடுக்கிறாரு? பாடல்கள் மூலமாக கொடுக்கிறார். பாடல்கள் மூலமாக சத்தியத்தை கொடுக்கிறாரு. சரியான முறையில சரியான அர்த்தத்துல அவர் கொடுக்கிறார். சரிங்களா? அடுத்தபடியா மூணாவதாக அவர் என்ன பண்றாரு பாருங்க, மக்களின் பாரம்பரிய இசையையும் கலாச்சார உதாரணங்களையும் அவர் இணைக்கிறார். பாரம்பரிய இசை, சரி, இப்போ நமக்கு பாரம்பரிய இசை அப்படிங்கும்போது நிறைய இருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு முறை நான் எங்க போயிருந்தேன் அப்படின்னா, நம்முடைய பாஸ்டர் அலெக்ஸ் இருக்கார் இல்லையா, அலெக்ஸோடைய ஏரியாவுக்கு பல வருடங்களுக்கு முன்பதாக, எப்போ அப்படின்னா ஒரு 2008 நினைக்கிறேன், அந்த டைம்ல நான் பாஸ்டர் அலெக்ஸோடைய ஏரியாவுக்கு நான் போயிருந்தேன். அந்த ஏரியாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வில்லுப்பாட்டு, உங்களுக்கு அந்த நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா, வில்லுப்பாட்டு தெரியும், வில்லுப்பாட்டு கேட்டிருப்பீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வில்லுப்பாட்டு மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வளவு நேரம் சொன்னாங்க தெரியுமா? நான் அது நைட்ல தான் அது போட்டுருந்தாங்க அந்த நிகழ்ச்சி, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் மக்கள் வந்து அந்த வில்லு பாட்டை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வில்லு பாட்டுல பைபிள்ல உள்ள ஏகப்பட்ட கதைகளை வந்து அவங்க என்ன செய்யறாங்க, அதுல சொல்றாங்க. பாடல்கள் மூலமாகவும் நிறைய பாடல்கள் இருக்கு அதுல, அதே மாதிரி நிறைய பைபிள்ல உள்ள கதைகள்லாம் இருக்கு. இப்படி ஆண்டவருடைய வார்த்தையை வந்து எளிய முறையில அந்த கிராமத்து மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க நான் கவனிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? அங்க படிச்ச மக்கள் வந்திருந்தாங்க, படிக்காத மக்களும் வந்திருந்தாங்க. இந்த படிச்ச மக்கள் படிக்காத மக்கள் எல்லாருமே ஆண்டவருடைய வார்த்தையை இந்த வில்லு பாட்டு மூலமாக ரொம்ப எளிமையாக அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், ரொம்ப எளிமையாக கற்றுக்கொண்டார்கள். சரிங்களா? இதைத்தான் யார் பண்ணா? தீனாதாத் பண்றார். அவருக்கு தெரிந்த இசை, அவர் தெரிந்த விதத்துல அவரு கதை சொன்னாரு. அப்புறம் அந்த பாடல்கள் மூலமாக என்ன செய்யறாரு? அந்த சுவிசேஷத்தை சத்தியத்தை வந்து மக்களுக்கு சொன்னார். சரி, இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்க தொடர்ச்சியா படிச்சு பாத்தீங்கன்னா இதன் விளைவு மிகவும் ஆச்சரியமா இருந்தது. நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா இதன் விளைவு மிகவும் ஆச்சரியம். என்ன அப்படின்னா, மக்கள் சுவிசேஷத்தை எளிதாக புரிந்து கொள்ள தொடங்கினார்கள். மக்கள் இப்பதான் புதுசு எளிதாக சுவிசேஷத்தை புரிந்து கொள்ளவே தொடங்குறாங்க. அப்போ தீனாதாத் பைபிள் காலேஜ்ல படிச்சது என்ன தெரியுங்களா? அவர் படிச்சது வந்து வேதத்தை எப்படி வியாக்கியானம் செய்வது, வேதத்தை எப்படி சரியாக புரிந்து கொள்வது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவர் பைபிள் காலேஜ்ல படிச்சார். சரிங்களா? ஆனால் அவருக்கு என்ன பைபிள் காலேஜ்ல சொல்லித்தரப்படவில்லை அப்படின்னா, எப்படி படிக்காத மக்களுக்கு அல்லது பலவிதமான மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களுக்கெல்லாம் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றது அப்படிங்கிற காரியம் வந்து அவருக்கு சொல்லித்தரப்படலை. ஆகையினால அவர் உபயோகப்படுத்துற மெத்தட் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. இன்னைக்கு புதிய ஒரு மெத்தடை அவர் கற்றுக்கொண்டார். அந்த மெத்தட் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக அவருக்கு மாறுச்சு. இப்ப தொடர்ச்சியாக பாருங்களேன். இப்ப என்ன ஆச்சு? கூட்டங்கள் அதிகரித்தன. நிறைய கூட்டங்கள், மக்கள் நிறைய வந்தாங்க, எளிதாக புரிந்து கொண்டாங்க. பலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். சரிங்களா? பெரிய ஒரு காரியம் ஊழியத்தில் நடக்குது, பெரிய ஒரு ரிவைவல் நடக்குது. பலர் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தொடங்கினாங்க.
1999 அவருடைய சபையில கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஆனா 2004 என்ன நடச்சு தெரியுமா? 75 சபைகள். இந்த 75 சபைகள் அப்படின்னா நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இது எல்லாமே வீட்டு சபைகள், ஹவுஸ் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த 75 சபைகளுமே ஹவுஸ் சர்ச்சஸ். ஹவுஸ் சர்ச்சஸ்னா வீட்டு சபைகள். எப்படி புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல வீட்டு சபைகள் நிறைய இருந்துச்சு, சரிங்களா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய பெரிய பில்டிங்கு அந்த மாதிரிலாம் அந்த முதல் நூற்றாண்டுலாம் இல்லை. அன்னைக்கு அந்த சௌகரியங்கள்லாம் அவங்களுக்கு கிடையாது. எல்லாமே வீட்டு சபைகளாக தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நமக்கு கலாத்தியர் நிருபம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க கலாத்தியர் நிருபம் படிச்சீங்களான்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கலாத்தியர் நிருபத்துல பவுல் எழுதும் பொழுது கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு, ஒரு சபை இல்ல, அந்த கலாத்தியாங்கிறது ஒரு ரீஜியன், அந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய சபைகள், நிறைய சபைகள். அப்போ பவுல் எழுதின அந்த கலாத்தியர் இருக்கு இல்லையா, கலாத்தியர் நிருபம், இது எல்லா வீடுகளுக்கும், எல்லா வீட்டு சபைகளுக்கும் சர்க்குலர் லெட்டர் மாதிரி. ஒரு சபைக்கு போகுது, அப்புறம் அங்கிருந்து இன்னொரு வீட்டு சபைக்கு போகுது. இப்படிதான் அன்னைக்கு நிருபங்கள்லாம் ஒவ்வொரு சபைக்கா, ஒவ்வொரு வீட்டு சபைகளுக்காக போச்சு. அதே மாதிரியான வீட்டு சபைகளை தான் தீனாதாத் என்ன செய்தார்? அவர் நிறுவினார். வீட்டு சபைகளை அவர் நிறுவினார். இதுக்கு என்ன பண்ணாரு? ரொம்ப பெரிய பெரிய டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணல. அவர் யூஸ் பண்ணது என்ன? பைபிள்ல உள்ள கதைகள். முதல்ல அந்த கதைகளை எளிய முறையில சொல்லிக் கொடுக்க தொடங்கினாரு. அப்புறம் பாடல்கள் மூலமாக என்ன பண்ணாரு? அவர் சத்தியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுத்தார். அடுத்து அந்த பாரம்பரிய இசை இருக்கு பாத்தீங்களா, அந்த இசை மூலமாகவும் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு கொண்டு சேர்த்தார். சரிங்களா? ரொம்ப எளிய முறைதான். இந்த எளிய முறையை பயன்படுத்தி தீனாதாத் அவர்கள் 75 சபைகளை அவர் உருவாக்கினார். அதுல ஒரு நம்பர் போட்டு பாருங்க, 1350 ஞானஸ்தானம் பெற்ற விசுவாசிகளாக அந்த சபையானது, அந்த மொத்த சபைகள் எல்லாத்திலுமே 1350 பேர் ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருந்தார்கள். ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவங்க எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொண்டவர்கள். சுவிசேஷம் என்ன, சுவிசேஷம் என்றால் என்ன அவங்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுவது என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அவங்க தன்னுடைய வாழ்க்கையின் முடிவுல எங்க போறாங்க அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு தெளிவாக தெரியும். எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நமக்கு என்ன தெரியுமோ அவங்களுக்கு அது தெரியும். ஆனால் இவர் உபயோகித்த முறை என்பது மிகவும் சாதாரணமான ஒரு முறை. சரிங்களா? சரி, இப்போ நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போறோம். சரிங்களா? என்ன அப்படின்னா, இந்த இந்த சம்பவம் இருக்கு பாத்தீங்களா, நான் உங்களுக்கு உதாரணத்தை சொன்னேன் இல்லைங்களா, இந்த தீனாதாத்தனுடைய சம்பவம். இது சாதாரணமான ஒரு சம்பவமா அல்லது இது ஒரு உலகளாவிய பிரச்சனையா? அதான் கேள்வி. இந்த காரியத்தை, இந்த சம்பவம் இருக்கு பாத்தீங்களா, இதை ஒரு தனிப்பட்ட சம்பவமாக நாம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனா இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் கிடையாது. இது ஒரு உலகளாவிய ஒரு பிரச்சனை. உலகளாவிய பிரச்சனை என்னன்னு பார்க்கலாமா? தொடர்ச்சியாக அந்த நோட்ஸை கவனிங்க. போதகர் தீனாதாத்தின் அனுபவம் ஒரு தனிப்பட்ட நிகழ்வு கிடையாது. இன்றைய காலத்தில் வரலாற்றில் எந்த காலத்தையும் விட அதிகமான மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வரலாற்றிலே எந்த காலத்தையும் விட இன்றைய காலத்திலே சுவிசேஷமானது அதிக மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுதா? எப்படி அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்றோம்? வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம் சுவிசேஷம் சொல்றதுக்கு, ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப். இப்படி இன்றைக்கு நாம சுவிசேஷம் சொல்வதற்கு பல உபகரணங்களை, பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பல மீன்ஸை நாம என்ன செய்யறோம்? உபயோகிக்கிறோம். அப்போ இன்றைக்கு சுவிசேஷமானது அதிகமாக சொல்லப்படுகிறது மக்களுக்கு. சந்தோஷமான செய்தி இல்லையா? சந்தோஷமான செய்தி. ஆனா அதே நேரத்துல இதனுடைய இன்னொரு உண்மை, இந்த காரியத்தினுடைய மறுபக்கத்தையும் தெரிஞ்சுக்கணும். அந்த மறுபக்கம் என்ன தெரியுமா? மறுபடியும் அந்த நோட்ஸை பாருங்களேன்.
ஆனால் அதே நேரத்தில் பலர் அந்த செய்தியை உண்மையில் கேட்பதில்லை. கேட்பதில்லைன்னா என்ன அர்த்தம் அப்படி தெரியுமா? அந்த செய்தி அவர்களுக்கு புரிவதில்லை. பலருக்கு சுவிசேஷமானது அறிவிக்கப்படுகிறது, ஆனால் என்ன பிரச்சனை? கேட்கிறவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. பாருங்களேன், அடுத்த உண்மை பாருங்களேன். அடுத்த உண்மை, உலகில் சுமார் எத்தனை கோடி மக்கள் பாருங்க? 400 கோடி மக்கள். எப்படிப்பட்டவங்க? வாசிக்க முடியாதவர்கள். நினைச்சு பார்த்துருப்போமா? 400 கோடி மக்கள் இன்னைக்கு இப்போ நம்ம பயன்படுத்துற மெத்தடை இந்த 400 கோடி மக்களுக்கு பயன்படுத்த முடியாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பார்த்தீங்களா, நோட்ஸை பார்த்து இந்த மெத்தடை இந்த 400 கோடி மக்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. பைபிளை இந்த 400 கோடி மக்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. சரி, ஒருவேளை அவர்களுக்கு தான் படிக்க தெரியல, நான் என்ன பண்ண போறேன்? பைபிளை பார்த்து நான் சத்தமா வாசிக்கிறேன், அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சோம்னா அதுவும் தவறு. புரியாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ, இது இந்த 400 கோடி பேருக்கும் புரியாது. கேட்பாங்க, ஆனா புரியாது. காரணம் என்ன? அவர்கள் நம்மை மாதிரி கல்வி அறிவு உடையவர்கள் கிடையாது. சரிங்களா? இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு பைபிள் நிறைய, நான் போன டைமே சொன்னேன், நிறைய படிச்சவங்களுக்கே பைபிள் படிச்சா புரியாது. நிறைய பேருக்கு புரியுறது கிடையாது. சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்த வார்த்தையை கவனிங்களேன். ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்க வித்தியாசமா இருக்கு. முதல்ல வாசிக்க முடியாது அவங்களால. அடுத்து பாருங்க, வாசிக்க விரும்பாதவர்கள். யார் இந்த வாசிக்க விரும்பாதவர்கள் தெரியுமா? இன்றைக்கு நிறைய லிட்ரேச்சர் அப்படிங்கிறோம் இல்லையா, கல்வி அறிவு உடையவர்கள். இந்த கல்வி அறிவு உடையவர்கள்ல ஒரு குரூப் இருக்காங்க. இந்த குரூப் என்ன தெரியுமா? அவங்க வாசிக்க அவங்களுக்கு பிடிக்காது. வாசிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ வாசிச்சா அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்க வாசிக்க அவங்க பிடிக்காம போயிருச்சு. அவங்களுக்கு வாசிக்கிறதே பழக்கமே கிடையாது. ஆகினால அவர்களுக்கு வாசிக்கிறதே அந்த வாசிச்சு கத்துக்கணும், எதையாவது ஒன்றை படிச்சு கத்துக்கணும் அப்படிங்கிற இதே போயிருச்சு அவங்களுக்கு. சரிங்களா? அவங்க வாசிக்க விரும்பாதவர்கள். அடுத்து, அல்லது கேட்டு கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது அவர்களுக்கு புரிகிற விதத்துல சொன்னா மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். சரிங்களா? அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி மக்கள்? 400 கோடி மக்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 பில்லியன். இன்னைக்கு உலகத்துல டோட்டல் மக்கள் தொகை ஒரு 7.5 8 வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட பாருங்க, நீங்க அவ்வளவு கூட இல்லை நினைக்கிறேன், ஒரு 6 எவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா 3/2 பங்கு மக்கள், இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இந்த 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 புள்ளி விவரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த புத்தகத்துல கொடுத்துருக்க புள்ளி விவரம் இப்போ உள்ள புள்ளி விவரம் கிடையாது. இன்றைக்கு உள்ள புள்ளி விவரம் வேற மாதிரி இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புள்ளி விவரம். அந்த புள்ளி விவரமே எப்படி இருக்கு? அப்ப இன்னைக்கு இந்த புள்ளி விவரம் இன்னும் மோசமா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு மக்கள், கல்வி அறிவு இல்லாத மக்கள், அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. இந்த கல்வி கற்க விரும்பாதவர்கள், வாசிக்க விரும்பாதவர்கள், கேட்டு கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இருக்கு பாத்தீங்களா, இவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்குது நாளுக்கு நாள். ஆகினால இன்னைக்கு நாம புள்ளி விவரம் எடுத்தோம் அப்படின்னா, இதை நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, இதை விட மோசமாக இருக்கும். மறுபடியும் கவனிங்க, இவர்கள் அனைவரும் யார் அப்படின்னா வாய்மொழி தொடர்பாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்போ ஒரு காரியத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நான் கேள்வி கேட்டேன்னா எப்படி பதில் சொல்லணும்? வாய்மொழி தொடர்பாளர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா, நீங்க என்ன சொல்லணும்? அதாவது வாசிக்க முடியாதவர்கள், வாசிக்க விரும்பாதவர்கள், அல்லது கேட்டு கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள். இவர்கள் தான் யாரு? வாய்மொழி தொடர்பாளர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களால கதைகள் மூலமாகவோ, அல்லது பாடல்கள் மூலமாகவோ, அல்லது ஒரு வீடியோவை பார்த்தோ மட்டும்தான் அவர்களால கற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? நீங்க பிரசங்கம் பண்ணா புரியாது, நீங்க பைபிளை வாசிச்சாலும் அவங்களுக்கு புரியாது. அவர்களுக்கு புரிகிற எளிய முறையில, அவர்களுக்கு கதை மாதிரி ரொம்ப சிம்பிளா சொன்னா மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். சரிங்களா? இவங்களுக்கு பேர் என்னது? வாய்மொழி
தொடர்பாளர்கள். மறுபடியும் கவனிங்க, உலக மக்கள் தொகையில் சுமார் 2/3 பங்கு மக்கள் இந்த வகையை சேர்ந்தவர்கள். நான் ஏற்கனவே போன முறை நான் சொன்னேன், உலகத்துல இருக்கக்கூடிய ஊழியங்கள்ல 90% ஊழியங்கள் போக்கஸ் எங்க தெரியுமா? அந்த 3ல் 1 பகுதி இருக்கு பாத்தீங்களா? 3ல் 1 பகுதி படித்தவர்கள், அவர்கள் மேலதான் போக்கஸே. உலகத்துல இருக்கக்கூடிய 90% ஊழியங்கள் ஒரே ஒரு பகுதி மக்கள் இருக்காங்கல்ல, அந்த 1 of 3, அந்த மக்கள் மத்தியில தான் போக்கஸ். இந்த 2 பகுதி இருக்காங்க பாத்தீங்களா, 400 கோடி மக்கள், இவர்கள் மேல 10% ஊழியர்கள் மட்டும்தான் இந்த 400 கோடி மக்களை வந்து போக்கஸ் பண்ணிருக்கு. 10% ஊழியர்கள் தான். அவ யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு நம்ம ஊழியம் எதுக்கு எடுத்தாலும் ஊழியங்கிறோம் இல்லையா? ஆனா இந்த நிலை, உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை போதர்களுக்கு தெரியும், எத்தனை மிஷனரிகளுக்கு தெரியும், எத்தனை சபை விசுவாசிகளுக்கு தெரியும்? இன்னைக்கு சபை விசுவாசிகளுக்கு என்ன தெரியும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, உங்க சபை விசுவாசிகளுக்கு என்ன தெரியும்? நீங்க யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரம். நம்ம சபை விசுவாசிகள் இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம கூட உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா சபையில, இவர்களுக்கு என்னதான் தெரியும்? அவர்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? இயேசு ஆசீர்வதிக்கிறார், அது நல்லா தெரியும். அதை மட்டும் தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எது? இயேசு ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்ம நிலை, சபைகளுடைய நிலை எவ்வளவு மோசமா இருக்கு பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். இந்த வேலையாட்கள்லாம் எங்க இருந்து போகணும் தெரியுமா? நம்ம சபை இருக்கு பாத்தீங்களா, சபையில விசுவாசிகள் அவங்கதான் போகணும். ஆனா அவர்களுடைய அறிவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இயேசு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கறத தவிர எதுவுமே தெரியாம இருக்கிறாங்க. அப்ப எப்படி இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சவாலை சந்தித்து இன்றைக்கு சுவிசேஷத்தை இந்த மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க முடியும்? எவ்வளவு பரிதாபகரமான ஒரு நிலையில இன்றைய சபை இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு இது ஒரு சவாலாக இன்னைக்கு மாறணும். ஆக்சுவலா உங்களுடைய சபை, இப்ப நீங்க வந்து ஒருவேளை போதகரா இருக்க மாட்டீங்க, மிஷனரியா இருக்க மாட்டீங்க, சாதாரண ஒரு விசுவாசியாக இன்றைக்கு நிறைய பெண்கள் சகோதரிகள்லாம் இருக்கிறீங்க, சாதாரணமான விசுவாசி நீங்களாம். ஆனா நீங்க என்ன செய்ய முடியும் தெரியுமா? உங்களுடைய சபையில பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். நான் சொல்லுகிற இந்த காரியத்தை உங்கள் சபை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும். உங்களால் அவர்களை உணர்த்த முடியும். நம்முடைய உலகினுடைய நிலை இப்படித்தான் இருக்குது, நம்முடைய உலகினுடைய நிலை மோசமா இருக்குது. விசுவாசிகளாய நாம் தான் என்ன செய்யணும்? விழிப்புணர்வு அடைந்து எப்படி இந்த 400 கோடி மக்களை சந்திப்பது அப்படிங்கிறத நாம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சபைக்கு வந்து ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டியது இன்றைக்கு கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆகையினால மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலையில நாம இருக்கிறோம். என்ன தெரியுமா? ஊழியங்கள் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு, ஆனா அந்த ஊழியங்கள் சரியான முறையில நடக்கல. பெரிய ஒரு ஆபத்து. இது எப்படி இருக்குன்னா, நிறைய தட்டுல சாப்பாடு இருக்கு, சாப்பாடு தட்டுல இருக்கு, ஆனா சாப்பிடாம இருக்கிறோம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். தட்டுல சாப்பாடு இருக்கு, ஆனா நம்ம சாப்பிடுறது இல்லை. அதே மாதிரிதான் இன்னைக்கு நமக்கு ஊழியங்கள் இருக்கு நிறைய. இன்னைக்கு ஊழியத்துக்கான ரிசோர்சஸ் நிறைய இருக்கு இன்னைக்கு, ஆனா ஊழியங்கள் சரியான ரீதியிலே சரியான முறையில இன்னைக்கு நடக்காம இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு உலகத்திலே என்ன நடக்கு, உலகத்தில் உள்ள மக்களை பற்றி ஒரு பெரிய ஒரு அறிவு இல்லாம நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய சோகமான ஒரு சூழ்நிலை, ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. ஆகையினால இதை உணர்ந்தவர்களாக நாம மாற வேண்டியது நம்முடைய கடமையாக இன்றைக்கு இருக்கிறது. தொடர்ச்சியாக நாம கடந்து செல்வோம். அடுத்த காரியத்தை நோட்ஸ்ல பாருங்களேன். ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ஆனால் சோகமான உண்மை என்ன அப்படின்னா, சுவிசேஷ ஊழியங்களில் உள்ள 90% கிறிஸ்தவ தலைவர்கள் என்ன பயன்படுத்துறாங்க தெரியுமா? எழுத்துமுறைனா புஸ்தகங்கள், அந்த நோட்ஸை யூஸ் பண்ணி டீச் பண்றது, பிரசங்கங்களை பயன்படுத்துறது, அப்புறம் புத்தகங்கள் எழுதுறது,
அப்புறம் தர்க்க ரீதியான விளக்கங்கள், இந்த தர்க்க லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுப்போம் இல்லைங்களா, அது எப்படி இது எப்படி காயின் எங்க கல்யாணம் முடிச்சாரு, அப்புறம் அந்த மாதிரி லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்கு இல்லையா, இதுல தான் நம்முடைய ஃபோக்கஸ் இன்னைக்கு. லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன்லயே நம்முடைய ஃபோக்கஸ் நிறைய இருக்கு. சரிங்களா, இதைத்தான் நாம் என்ன செய்யறோம், அதிகமாக இன்றைக்கு பயன்படுத்துறோம். அடுத்து இதனால் என்ன நடக்கு, வாய்மொழி கற்பவர்கள், ஓரல் லேர்னர்ஸ் என்ன பண்றாங்க, செய்தியை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாமல், நாம பிரசங்கம் பண்றோம் பாத்தீங்களா, அதை அவர்கள் அவர்களுடைய நினைவுல மனதுல வைத்துக் கொள்ள முடியாமல் மற்றவர்களிடம் சொல்ல முடியாமல் தடுமாறுகிறார்கள். நல்ல கவனிங்க, பாஸ்டர் சர்ச்சில் பிரசங்கம் பண்றார், சரிங்களா, இப்போ நம்மகிட்ட பைபிள் இருக்கு, நம்ம என்ன செய்வோம், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாரு அப்படிங்கிறத நாம அந்த வேத பகுதியை எடுத்து அதுல புரியாதத போய் பாஸ்டர்கிட்ட கேட்டு நாம அதை சரியாக புரிந்து கொள்வோம் இல்லையா, அப்படி செய்வோம். படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, நம்முடைய சபைகள்ல படிக்காதவங்க நிறைய இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க, பைபிள் படிக்க தெரியாது, பிரசங்கமானது அவர்களுடைய நினைவுல ரொம்ப நாளைக்கு நிக்காது. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், ரொம்ப 20 வருஷம் 30 வருஷம் வரவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுவாங்க, ஆனா சரியா புரியாது. அது மட்டும் இல்ல, பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த பிரசங்க முறையினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த படிக்காதவர்கள் பிரசங்கத்தை கேட்டு போறாங்க தெரியுமா, அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. நாம பிரசங்கத்தை கேட்டா மற்றவங்களுக்கு சொல்ல முடியும், அப்படியே ஒருவேளை பிரசங்கம் புரியாட்ட கூட நம்ம பாஸ்டர்கிட்ட கேட்டு பைபிளை படிச்சு நாம அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். ஆனா அதை படிக்காதவங்க, அவங்களுக்கும் புரியாது, அவங்களுக்கு புரியாதனால மற்றவங்களுக்கும் சொல்ல மாட்டாங்க. நல்ல கவனிங்க, பைபிள்ல ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் என்ன தெரியுமா, ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும். அது பெரிய ஒரு சத்தியம். இது பாஸ்டருக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாருக்குமே. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சுவிசேஷங்கள்ல இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்கறாங்க பாத்தீங்களா, படிக்காதவங்க, அவங்க எல்லாருமே மற்றவங்களுக்கு போய் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை கேட்ட கல்வி அறிவு இல்லாதவர்கள் அனைவருமே என்ன செய்யறாங்க, சமாரியா ஸ்திரீ உட்பட அந்த எல்லாருமே என்ன பண்றாங்க, மற்றவர்களுக்கு ஆண்டவர் செஞ்சதை அவர் சொன்னதை போய் மற்றவங்களுக்கும் சொல்றாங்க, பரப்புறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, நாம போதகர் அப்படிங்கிற ஒரு ஆளை நியமித்து எல்லா வேலையும் நீங்க பாத்துக்கோங்க பாஸ்டர், நாங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், நாம ரெஸ்ட் எடுக்கிறோம். விசுவாசிகள் இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா, விசுவாசிகள் நன்றாக ரெஸ்ட் எடுக்கிறார்கள். அவங்க அதான் நினைக்கிறாங்க, நாம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், அதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, அது தவறான காரியம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பவர்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லணும், இதுதான் வேதாகமத்தினுடைய உண்மை. சரிங்களா, எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் வேணும், இந்த குவாலிஃபிகேஷன் வேணும், அப்படி கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுதோ, உங்களுடைய சந்தர்ப்பம், உங்களுடைய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அல்லது வாய்ப்புகளை உருவாக்கி நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லணும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எடுக்க வேண்டாம் இப்ப எடுக்க வேண்டாம். அதுல பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் தீமோத்தேயுவுக்கு போதிச்சேன், தீமோத்தேயு என்ன பண்றாரு, உண்மை உள்ள மற்றவர்களுக்கு போதிக்கிறார், அவர் மற்றவங்களுக்கு போதிக்கிறார். இதைத்தான் விசுவாசிகள் இன்னைக்கு செய்யணும். ஆனா இன்னைக்கு விசுவாசிகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ரெஸ்ட்ல இருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ யோசிச்சு பாருங்க, படிச்சவங்களுக்கே இந்த நிலை அப்படின்னா, படிக்காதவர்கள் 400 கோடி பேர் இருக்கிறாங்க. இவர்கள் பிரசங்கத்தை கேட்டாலும் அவர்களால யார்ட்டையும் சொல்ல முடியாது. சரியா, அதனால அவர்களுக்கு புரிகிற விதத்திலே முறையிலே நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமான காரியமாக இருக்கிறது. சரி, இப்போ ஒரு 5 நிமிடம் நாம பிரேக் கொடுக்கலாம். 5 நிமிடம் போயிட்டு நீங்க அப்புறம் மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாதவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? எல்லாம் பண்ணியாச்சு. யாராச்சும் பண்ணாதவங்க இருக்கிறீங்களா? இருக்கேன் பிரதர், நான் இருக்கேன் பிரதர். ஜோஷ்வா. ஓகே, நீங்க சொன்னீங்க. சார் நானும் பண்ணல சுகு சார். இன்னும் ஈவினிங் பண்ணிடுறேன் சார். பண்ணியாச்சு. ஷிபு வேற? ஜோஸ்வா இருக்கிறீங்க வேற? சந்திரசேகர் நான் பண்ணல. சார் நான் உங்களோட டைம் கேட்டுக்கிறேங்க சார். ஷிபு, ஜோஸ்வா, சேகர், சுமித்ரா வேற? சார் நான் உங்களோட டைம் கேட்டுக்கிறேங்க சார். ஓகே, ஒரு யாராச்சும் இருக்கீங்களா? ப்ளீஸ் அசைன்மெண்ட் எழுதும்போது வந்து டைரியிலையோ இல்லைன்னா நோட் புத்தகத்திலே வந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடாது, சரிங்களா? அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு சிலர் வந்து டைரி, ஒரு நோட்டு, சரிங்களா, நார்மலான நோட், அதில் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி எழுதி அனுப்புறீங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாத ஒரு பாடப்பணி, சரிங்களா? A4 சீட் இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு A4 சீட்டு வாங்க, சரிங்களா? A4 சீட்டு வாங்கி அதில் வந்து புரிகிற வண்ணமாக தெளிவாக எழுதினா தான் வந்து அது நல்லாயிருக்கும், வாசிக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படி பண்ணாதீங்க தயவுசெய்து. ஒரு சிலர் எழுதியிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன், சரிங்களா? யாரெல்லாம் வந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது, யாரெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாடப்பணியில் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாது, சரிங்களா? ஒருவேளை நீங்கள் தப்பாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அதை மறுபடியும் கண்டினியூ பண்ண வேண்டாம், சரிங்களா? ஏன்னா நீங்கள் பிடிஹெச் படிக்கிறதுனால வந்து கொஞ்சமாச்சும் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் வந்து அதற்கு ஏற்றவண்ணமாக இருக்கணும். சும்மா நோட்ஸில் எழுதி அப்படியே ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்புறது வந்து அந்தளவுக்கு நல்ல விஷயம் கிடையாது, சரிங்களா? ஒரு 2-3 பேர் அனுப்பியிருக்கிறீங்க, தயவுசெய்து அப்படி எடுக்க மாட்டேன். A4 சீட்டு கடைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வந்து நல்ல தெளிவாக வந்து புரிய வண்ணமாக வந்து நீங்கள் எழுதி அனுப்புங்க, சரிங்களா? ஓகே, ஓகே. இந்த கிளாஸ் எப்படி இருக்கு எல்லாத்துக்கும்? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். நல்லா இருக்குது. வித்தியாசமா இருக்கு சார். ரொம்ப இவ்வளவு நாள் எப்படி யோசிக்கவே இல்லை. ஓகே, ஓகே. இது மாதிரி கிளாஸ் அந்த நல்லா இருக்கும். கரண்டா நம்ம ஃபேஸ் பண்ற எல்லாமே இதுல வருது, அப்படிதானே சார்? நம்ம நடைமுறை வாழ்க்கையில என்னென்ன தேவையோ அவ்வளவு கிடைக்குது. ஓகே, குட். சார் நீங்க ஒரு கிளாஸ் எடுத்தீங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரியே வருது சார். இது கொஞ்சம் படிப்பறிப்பு இல்லாதவங்களுக்கு, அது நீங்க சொன்னது காமனா எல்லாருக்கும் ஊழியர்களுக்கு எல்லாம் மிங்கிள் ஆகி வருது இல்லையா? எஸ் சார், எஸ் சார். இது சொல்லப்படலை அப்படின்னா நம்மளும் மற்றவங்க மாதிரி அப்படியே சொல்லிட்டு போயிடும். அவங்க புரிஞ்சுதோ புரியலையோ அதை பத்தி கவலையே இல்லை, அப்படி அந்த மாதிரி போயிடும். டேவிட் இருக்கிறீங்களா? டேவிட். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் ஃபாலோ பண்றீங்களா? ஃபாலோ பண்றேன் சார். ஆனா நோட்ஸ்னா எந்த இதுக்கு கேக்குறீங்க? அது டேனியல் காது கதா? சரி, டேனியல் இல்ல. இல்ல இது வந்து வேற பாடம். இது வந்து கல்வி சாரி நோட்ஸ் கேக்குறீங்களா? புரியல சார். நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கலைங்களா? ஓகே, கிளாஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க கால் பண்ணி பேசுங்க சார், சரிங்களா? சார் டேவிட் அவங்க
அப்போ ஆஃப்டர் கிளாஸ் வந்து எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. ஓகே 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 சார். ஓகே. சரி, தொடர்ச்சியாக நாம இந்த பாடத்தை பார்ப்போம். இந்த நோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல லெசன் 1ல அந்த இந்த 4வது பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அது நிறைய விஷயங்கள் அல்ல. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சில நேரங்கள்ல நாம பின்னாடி வரும் இல்லைங்களா, லெசன் 2, லெசன் 3, லெசன் 4, லெசன் 5, அதுல வரக்கூடிய காரியங்களையும் சில நேரங்கள்ல நமக்கு தேவைப்படும் பொழுது இப்பவுமே சொல்லிடுறேன். சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பின்னாடி கற்க போகிற காரியங்களையும் சில நேரங்கள்ல இப்பவுமே சொல்றதுனால உங்களுக்கு நமக்கு நிறைய நேரம் வந்து நமக்கு மிச்சமாகும். அப்படிதான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த லெசன் 1ல இந்த 4வது பாயிண்ட்ல இருந்து மீதி உள்ளது எல்லாமே வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான் அங்க இருக்கும். ஆக்சுவலா இருந்தாலும் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, அதெல்லாம் குயிக்கா போக போறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போ மீதமுள்ள கொஞ்ச நேரம் இருக்கு பாத்தீங்களா, இதை உங்களுடைய மைண்டை ரிஃப்ரெஷ் பண்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த அசைன்மெண்ட்டை குறிச்சு அதை பத்தி கொஞ்சம் சிந்திக்க போறோம். சரிங்களா? இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஃப்ரீயா பேசலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, எல்லாரும் மொத்தமா பேசாதீங்க, எனக்கு ஒன்றும் புரியாது. பேசும்போது இன்னொருத்தர் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படி பேசுங்க. சரி, நான் உங்ககிட்ட அதாவது பேச வேண்டியிருந்துச்சுன்னா பேசுங்க, இல்லைன்னா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. உங்ககிட்ட இந்த மொத்த வேதாகமத்தையும் சுருக்கமாக ஒரு 6 டைட்டில் கீழே ஏன் கொண்டு வர சொன்னேன் அப்படின்னா, இது யாருக்காக அப்படின்னா, படிக்காத மக்களுக்கு ஒருவேளை நாம முழு வேதாகமத்தினுடைய சாராம்சத்தை ஒருவேளை சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், நாம சொல்லணும் இல்லையா. இப்போ ஒருத்தர் படிக்காதவர் இருக்காரு, இந்த முழு பைபிள்ல என்ன பிரதர் இருக்கு அப்படின்னு நம்மகிட்ட கேட்டார்னா, நாம ஒரு 10-15 நிமிஷத்துல வந்து அவர்கிட்ட சொல்லணும். அது படிக்காதவங்களுக்கு மட்டும் இல்ல, படிச்சவங்க கிட்ட கூட சொல்லலாம். அதற்காகத்தான் உங்களை நான் வந்து இதை சிந்திச்சுட்டு வர சொன்னேன். சரி, இப்ப நீங்க நிறைய காரியங்களை சிந்திச்சு வச்சிருப்பீங்க இல்லையா, அது அப்படியே மைண்ட்ல இருக்கட்டும். சரிங்களா? இப்போ நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இப்போ நீங்க தனியா ஏதாவது உங்களுக்கு எழுத வேண்டியது, இதை எழுதி வைக்கணும்னா எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்க கவனிச்சாலும் போதும். ஏன்னா திரும்ப திரும்ப இதை நான் பல முறை நான் வந்து இந்த வகுப்புல நான் சொல்ல போறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான காரியம் இது. இப்போ ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள காரியத்தை நாம சுருக்கமாக பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இது ஏன், இதனுடைய அவசியம் என்ன அப்படின்னா, திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு படிக்காதவர் வந்து அவரை உங்களை சந்திக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு படிக்காத ஒரு கல்வி அறிவு இல்லாத ஒரு நபர் உங்க கூட வேலை செய்யலாம், அல்லது உங்களுடைய நண்பராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். படிக்காதவங்க நீங்க சந்திக்கிறீங்க அவரை, நீங்க அவருக்கு வந்து சுவிசேஷம் சொல்ல ஆசைப்படுறீங்க, ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு ஆசைப்படுறீங்க. ஆனா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, எந்த கிறிஸ்டியானிட்டியை பத்தி எதுவுமே தெரியாது, இயேசு கிறிஸ்துனா யாரும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, அவருக்கு எப்படியாவது ஆண்டவரை பத்தி சொல்லணும். ஆனா நேரடியா நீங்க இந்த மாதிரி பாவம்னா இது, அப்புறம் பாவத்துக்கு ஆண்டவர் மரிச்சாரு அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா ஒருவேளை அவர்களுக்கு சரியா புரியாது. அதனால ஒரு முழு பிக்சரை வந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க. சரிங்களா? அப்போ எப்படி தொடங்கலாம் அப்படின்னா, இது படிச்சவங்களுக்கு யூஸ் ஆகும், படிக்காதவங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது இந்த கேள்வி கேட்கணும் என்ன அப்படின்னா, பிரதர் இல்ல சிஸ்டர், இந்த உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அப்படிதானே? எவ்வளவு பிரச்சனைகள். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, துன்பங்கள், கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியிருக்கு, அப்புறம் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இந்த உலகத்துல. இதை நான் வந்து விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் இந்த உலகத்துல போயிட்டு இருக்கு பாருங்களேன். சண்டை போடுறாங்க, நாட்டுக்கு நாடு சண்டை, மாநிலத்துக்கு மாநில சண்டை, ஒரு மொழிக்காரங்க இன்னொரு மொழிக்காரங்க கூட சண்டை போடுறாங்க,
ஒரு ஜாதிக்காரங்க இன்னொரு ஜாதிக்காரங்க கூட சண்டை போடுறாங்க இல்லையா, வீட்டுக்குள்ளே சண்டை, பக்கத்து வீட்டுல சண்டை, அப்புறம் கொலை கொள்ளை, அப்புறம் நிறைய இடங்கள்ல பட்னி பஞ்சம், இதெல்லாம் பிரச்சனை தானே இல்லையா. அது மட்டும் இல்ல, நிறைய இயற்கை பேரழிவுகள்லாம் வருது. சுனாமி வருது, புயல் வருது, நாட்டுக்கு நாடு சண்டை வருது, இப்படி பல எங்க திரும்பினாலும் பிரச்சனைகள். நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, கொலை பண்ணிக்கிறாங்க, திருடுறாங்க, செயின் ஸ்டார்ட் பண்றாங்க, பல காரியங்கள் பல விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க யார்கிட்ட சுவிசேஷம் சொல்ல விரும்புறீங்களோ அவங்ககிட்ட கேளுங்க. அவங்களுக்கு பதில் தெரியாது. இந்த பதில் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதாவது மெயினா வந்து ஆண்டவரை பத்தி தெரியாத ஒரு நபர்கிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்டீங்கன்னு வைங்களேன், இந்த உலகத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டீங்கன்னா அந்த நபருக்கு ஆன்சர் தெரியாது. இதுதான் வந்து நீங்க அவருக்கு சுவிசேஷம் சொல்வதற்கான என்ட்ரன்ஸ், ஒரு வழியை நீங்களே உருவாக்குறீங்க. திடீர்னு போய் ஆண்டவர் உங்களுக்காக மரிச்சாரு அப்படின்னா சரிங்க பிரதர்னு போயிடுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட யோசிக்கக்கூடிய ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அவர்களுக்கு இதனுடைய ஆன்சரை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை இருக்கும், ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுத்து நீங்க என்ன இதனுடைய காரணம் என்ன, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க. இத சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவருக்கு வந்து அட்லீஸ்ட் என்ன செய்யும்னா ஒரு சின்ன ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஒரு சின்ன ஒரு விதையை நீங்க போட போறீங்க அவருடைய மனசுல, அவருடைய இருதயத்துல. சரிங்களா? இந்த விதையானது சரியான இடத்துல விழுந்துருச்சுன்னு வைங்களேன், கரெக்டா முளைச்சிடும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம கையில் இல்லை. ஆனா நம்முடைய வேலை என்ன அப்படின்னா இந்த விதையை அவருடைய இருதயத்துல போடுறது. அப்போ நம்ம இந்த கேள்வியை கேட்கிறோம், பிரதர் சிஸ்டர், இந்த உலகத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? கண்டிப்பா அவருக்கு ஆன்சர் தெரியாது. அவரு ஏதாவது ஆன்சர் சொல்லுவாரு, ஆனா அதெல்லாம் சரியான ஆன்சர் கிடையாது. ஆனா அந்த ஆன்சர் எங்க இருக்கு தெரியுமா? பைபிள்ல இருக்கு, நமக்கு தெரியும். ஆனா இந்த ஆன்சரை எப்படி அவருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நம்முடைய இந்த ஊழியம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, பிரதர் இல்ல சிஸ்டர், இவ்வளவு பிரச்சனை நடக்கு பாத்தீங்களா, இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க பாக்குற எல்லா பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா, சுனாமி, புயல், பஞ்சம், பட்னி, கொலை கொள்ளை, தற்கொலை, அது இதுன்னு சொல்லி இந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ இருக்குது. ஆனால் முதல்ல இந்த உலகம் எல்லாம் படைக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா, அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்ல அப்படிங்கிறத சொல்லணும். நம்ம இன்னைக்கு தான் இந்த பிரச்சனை. ஆனா ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த கேட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா நம்ம சொல்ற கதைய, அவருக்கு ஒரு ஆவல் வரும். என்ன ஆவல்னா, எப்படி இது சாத்தியம்? அப்போ அந்த ஆண்டவர் இந்த உலகத்தெல்லாம் படைக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா எப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருடைய மனம் வந்து துடிக்கும். சரிங்களா? இதுதான் நம்முடைய வாய்ப்பு, அவருடைய கியூரியாசிட்டி தான் நம்முடைய வாய்ப்பு, ஆண்டவருடைய வார்த்தையை அவருக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? உங்களுடைய கதையை ஆரம்பிக்கிறீங்க. இந்த முழு வேதாகமத்திலையும் என்ன இருக்கு அப்படிங்கிறத அந்த நபருக்கு ஒரு 10-15 நிமிஷத்துல அவருக்கு புரிகிற விதத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க, அவருக்கு சொல்லி கொடுக்க போறீங்க. சரிங்களா? இப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா, நாம ஆண்டவர் இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறார் பாத்தீங்களா, அங்கதான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆண்டவர் மொத்தம் 6 நாட்கள்ல படைக்கிறார். கரெக்டா? மொத்தம் 6 நாட்கள்ல தான் படைச்சாரு. சரி, இப்போ நல்லா கவனிக்க. இத ரொம்ப ஈஸியா வந்து ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு இந்த 6 3 பிரிச்சுக்கணும். சரிங்களா? முதல் 3 நாள், அடுத்த 3 நாள், இங்க 3 நாள் இருக்கு, இங்க ஒரு 3 நாள் இருக்கு. இது ரொம்ப ஈஸியா புரியும் உங்களுக்கு. முதல் 3 நாள், அடுத்த 3 நாள். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
முதல் நாள்ல ஆண்டவர் வந்து வெளிச்சத்தை படைக்கிறார். கரெக்டா? முதல் நாள்ல ஆண்டவர் என்ன படைக்கிறாரு? வெளிச்சத்தை படைக்கிறாரா? சரி. 2வது நாள்ல என்ன படைக்கிறாரு? யாருக்காவது தெரியுமா? ஆகாயத்தையும் ஜலத்தையும் படைக்கிறார். ஆகாயம் பிளஸ் தண்ணி. நல்லா குறைச்சுக்கோங்க. முதல் நாள் வெளிச்சம், சரிங்களா? 2வது நாள் ஆகாயம் அப்புறம் தண்ணி, இது 2வது நாள்ல படிக்கிறார். 3வது நாள்ல லேண்ட், தரை இருக்கு பாத்தீங்களா, வெட்டாந்தரை, லேண்ட், அதை படிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த 3 ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நாள் வெளிச்சம். 4வது நாள்ல நீங்க என்ன பண்றாருன்னா அந்த வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெளிச்சத்தை அப்படி விவரிக்கிறார், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்றாரு. என்னது? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான். அப்போ 1, 4 சேம். இப்போ 2வது நாள்ல என்ன படைச்சாரு? ஆகாயத்தையும் தண்ணியும் படைச்சாரா? 5வது நாள்ல அந்த ஆகாயத்தையும் தண்ணியும் நிரப்புறாரு. அந்த ஆகாயத்தையும் தண்ணியையும் நிரப்புறாரு. ஆகாயத்துல என்னெல்லாம் இருக்கும்? பறவைகள் இருக்குமா? அப்போ அந்த ஆகாயத்தை பறவைகளாலும், தண்ணி இருக்கு பாத்தீங்களா, தண்ணி, அதை மீன்களாலும் மற்ற நீந்தக்கூடிய உயிரினங்களாலும் நிரப்புறாரு. அதே மாதிரி 3வது நாள்ல தரைய படைச்சாரா? அதே மாதிரி அந்த 6வது நாள்ல என்ன பண்றாரு? அந்த தரையில என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் படைக்கிறாரு. ரொம்ப சிம்பிள், சரிங்களா? இப்படிதான் நம்ம படிக்காதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் இது புரிஞ்சிருச்சுன்னா மீதி 3 நாளையும் என்னெல்லாம் படைச்சாரு அப்படின்னு சொல்றத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்போ முதல் நாள்ல அவர் வந்து ஒரு பொதுவானதை படைக்கிறாரு. அடுத்த 3 நாட்கள் என்ன பண்றாரு? அதுல என்னெல்லாம் நிரப்பணுமோ அதை அவர் படைக்கிறார். முதல் நாள் வெளிச்சம். நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், வெளிச்சம்னா என்ன, சூரியன், சந்திரன், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் இப்போதைக்கு, சரிங்களா? அதுக்குள்ள போயிட்டோம்னா அது பெரிய டாபிக், அதை பத்தி நினைக்க வேண்டாம். அது வெளிச்சம்னா ஏதோ ஒரு வெளிச்சம்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த வெளிச்சத்தை எக்ஸ்டெண்ட் பண்றாரு. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், சரிங்களா? அவரு எக்ஸ்டெண்ட் பண்றாரு, அவ்வளவுதான். அதான் 4வது நாள்ல. 2வது நாள்ல ஆகாயத்தையும் தண்ணி படைக்கிறாரா? அப்ப 5வது நாள்ல அந்த ஆகாயத்துல வாழக்கூடிய உயிரினங்களையும் தண்ணீரை வாழக்கூடிய உயிரினங்களையும் அவர் படைக்கிறார். 3வது நாள்ல வெட்டாந்தரை படைக்கிறாரா? 6வது நாள்ல அந்த வெட்டாந்தரையில என்னெல்லாம் வாழும், ஊர்வன, அப்புறம் விலங்குகள், மனிதன், எல்லாத்தையும் படைக்கிறார். சரி, இப்போ நல்ல கவனிங்க. இத வந்து சுருக்கமா தெளிவாக அவங்ககிட்ட சொல்லிடணும். சொன்னதுக்கு அப்புறம் கடைசியா வந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? மனிதனை படைக்கிறார், சரிங்களா? அது 6வது நாள் தான் படைக்கிறாரு. விலங்குகள்லாம் படைச்சிட்டு கடைசியா மனிதனை படைக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம் அப்படின்னா, மனிதனை அவருடைய சாயல்ல அவரை மாதிரியே படைக்கிறார். சிந்திக்கக்கூடிய, முடிவெடுக்கக்கூடிய, தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு நபராக படைக்கிறார், சரிங்களா? இது விலங்குகள்லாம் செய்ய முடியாது இல்லையா? விலங்குகளுக்கு பகுத்தறிவு கிடையாது. ஆனா மனிதர்களுக்கு தீர்மானம் எடுக்கக்கூடிய, நல்லது கெட்டதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியக்கூடிய ஒரு மனிதனை அவர் என்ன செய்யறாரு? படைக்கிறார், சரிங்களா? இதுதான் வித்தியாசம். சரி, இப்போ இதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் என்ன நடக்கு. ஆண்டவர் வந்து இதுதான் முதல் ஸ்டெப், சரிங்களா? முதல் ஸ்டெப் என்னன்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் படைக்கிறார். இதுதான் முதல் ஸ்டெப். இதுக்கு அடுத்து என்ன நடக்கு அப்படின்னா, 2வது ஸ்டெப்புக்குள்ள போறோம். இந்த 2வது ஸ்டெப்ல நிறைய விஷயங்கள் நடக்கு, அதை நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அநேகமாக இந்த 2வது ஸ்டெப்போட நாம இன்னைக்கு சரி பார்ப்போம், எவ்வளவு நேரம் போகுதுன்னு பார்ப்போம். இந்த 2வது ஸ்டெப்ல நல்லா கவனிங்க. ஆண்டவர் அந்த மனிதனையும் அந்த மனுஷியையும் ஒரு தோட்டத்துல வச்சுட்டு, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த தோட்டத்துல எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கலாம், ஒரே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த தோட்டத்துல அவர்களுக்கு ஒரு வேலையும் தராரு, விவசாயம் செய்யக்கூடிய ஒரு வேலையும் தராரு, சரிங்களா? அதே நேரத்துல ஒரு எச்சரிப்பை தராரு, இந்த மாதிரி அந்த பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க மரித்து போவீர்கள், அதனால அந்த பழத்தை மட்டும் சாப்பிட வேண்டாம், மற்ற பழங்கள்லாம் நீங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, இப்போ இது வந்து அவர்களுக்கு கொடுத்த ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட். எப்படி நாம வந்து நீங்க குழந்தைகளுக்கு எக்ஸாம்ல நாம டீச்சர்ஸ் எல்லாம் டெஸ்ட் வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஒரு டெஸ்ட் ஆண்டவர் வந்து தாராங்க, சரிங்களா? இதுல என்ன நடக்குது பாத்தீங்களா? நமக்கு கதை தெரியும். என்னாச்சு? ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணிடுறாங்க? ஆண்டவர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த பழத்தை சாப்பிட்டுறாங்க.
என்ன நடந்துச்சுன்னா கீழ்ப்படியாம பாவம் செஞ்சிடறாங்க. ஆண்டவருடைய பேச்சை கேட்காம அவருக்கு எதிராக தவறு செஞ்சிடறாங்க. சரிங்களா? இப்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இப்ப சொல்ல போறதுதான் முக்கியமான காரியம். அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக தவறு செஞ்சாங்க இல்லையா? அவருடைய வார்த்தையை கேட்காம கீழ்ப்படியாம அவருக்கு எதிராக செஞ்சாங்க பாத்தீங்களா? அது ஒரு சின்ன ஒரு காரியம். அந்த காரியம்தான் மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம். அந்த இடத்துல அதை செஞ்சதுனால, நல்ல கவனிங்க, அந்த சின்ன ஒரு தவறை அவங்க செஞ்சதுனால 4 விதமான விளைவுகள் அவங்களுக்கு வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்றதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். இப்ப சொல்ல போறதுதான். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவர்கள் இருந்ததுனால, அந்த குற்றத்தை செஞ்சதுனால அவர்களுக்கு 4 விதமான விளைவுகள் வருது. சரிங்களா? ஆதாமும் ஏவாளும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு 4 விதமான விளைவுகள். முதல் விளைவு நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல் விளைவு நீங்க எங்க தெரியுமா பார்க்கணும்? மேல பார்க்கணும். மேல. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த முதல் விளைவு மேல் நோக்கி மேல. இது என்ன தெரியுமா? இந்த முதல் விளைவு என்ன தெரியுமா? அவங்க செஞ்ச தப்புனால, பாவத்தினால ஆதாம் ஏவாள் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்னாச்சு? பகை உண்டாச்சு, விரோதம். அதான் ஃபர்ஸ்ட் விளைவு. அவர்கள் செஞ்ச பாவத்தினால நடக்கூடிய முதல் விளைவு என்ன தெரியுமா? மேல் நோக்கிய விளைவு. சரிங்களா? நீங்க எழுதினா கூட எழுதிக்கலாம். ஆனா அடுத்த சொல்லும் பொழுது நாம கதை மாறி சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். முதல் விளைவு மேல் நோக்கிய விளைவு. அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் பிரச்சனை வந்துருச்சு. சரிங்களா? அதான் முதல் விளைவு. சரி, இத நம்ம விளக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பாவம் செய்யறதுக்கு முன்னாடி என்னாச்சு? எப்படி இருந்துச்சு? ஆண்டவருக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் ரொம்ப ஐக்கியமா இருந்தாங்க இல்லையா? ஆனா இப்ப என்னாச்சு? ஒரு இடைவெளி உண்டாயிருச்சு. இப்ப எதிரிகளாக மாறிட்டாங்க. இந்த பாவமானது ஆதாம் ஏவாளுக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு விரோதத்தை கொண்டு வந்துருச்சு, ஒரு பகை. அதனாலதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பவுல் என்ன சொல்றாரு? நாங்கள் ஆண்டவருடைய நாம் அவருடைய எதிரிகளாக இருந்த போது நம்மை நேசித்தார் அப்படின்னு சொல்லி பவுல் ரோமர் 5:10 சொல்றாரு இல்லைங்களா? while we were சத்துருக்களாக. ரைட். அதாவது ரோமர் 5:8 என்ன சொல்றாருன்னா, நாம் அதாவது while we were his enemies he died for us. ரோமர் 5:8. ரோமர் 5:10 என்ன சொல்றாரு? நாம் அவருடைய சத்துருக்களாக இருக்கையில் நம்மை நேசித்தார். இது எப்படி ஆச்சு? எப்படி அவருடைய சத்துருக்களாக மாறணும் அப்படின்னா இதுதான் காரணம். அப்போ பாவத்தினுடைய முதலாவது விளைவு மேல் நோக்கிய விளைவு என்ன? மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு பகை உண்டாச்சு. சரிங்களா? அது முதல் அன்னையில இருந்து உருவாயிடுச்சு. 2வது விளைவு என்ன தெரியுமா? 2வது விளைவானது கீழ் நோக்கிய விளைவு. கீழே. முதல் விளைவு மேல, 2வது விளைவு கீழ் நோக்கி இருந்துச்சு. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மனிதனுக்கும் இந்த நிலம் இருக்கு பாத்தீங்களா, பூமி, அதுக்கும் விரோதம் உண்டாச்சு. மனிதனுக்கும் இந்த பூமிக்குமே ஒரு விரோதம் உண்டாச்சு. சரிங்களா? இப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? இனிமேல் இந்த பூமியானது என்ன செய்யும்? முட்களை பிறப்பிக்கும் சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? வெறும் முட்கள் மட்டும் கிடையாது. இன்றைக்கு இந்த பூமியில என்னெல்லாம் நடக்குதோ, இயற்கை பேரழிவுகள், அது சுனாமியா இருக்கட்டும், பெரு வெள்ளமாக இருக்கட்டும், வறட்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே அது கூட சம்பந்தப்பட்டதுதான். இது காரணம் என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாள் செய்த பாவம். இந்த பூமியிலிருந்து நமக்கு எந்த தீங்கு வந்தாலும் அது எல்லாமே இந்த பாவத்தினுடைய அந்த 2வது விளைவு தான். அப்போ முதல் விளைவானது மேல் நோக்கிய விளைவு, 2வது விளைவானது எப்படி? கீழ் நோக்கிய விளைவு. அப்படின்னா மனிதனுக்கும் இந்த பூமிக்கும், இந்த நிலம் பூமி இருக்கு இல்லையா, அதுக்கும் என்னாச்சு? விரோதம் உண்டாச்சு, பகை உண்டாச்சு.
ஆனா பாவத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஆதாமும் யெகோவாவும் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பூமி வேற மாதிரி இருந்துச்சு. இந்த பூமியில் உள்ள மிருகங்கள், நல்ல கவனிங்க, இந்த பூமியில் உள்ள மிருகங்களுக்கு எல்லாம் பேர் வச்சது யாரு? ஆதாம் பேர் வச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் கூட ஒரு சமாதானம், ஒரு இது இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது இல்லையா? இன்னைக்கு இந்த பூமியில் உள்ள எல்லா உயிரினங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பிளவு இருக்கு, ஒரு கேப் இருக்கு. இதற்கு காரணம் மனிதன் செய்த பாவம். சரிங்களா? 2 விளைவுகளை பார்த்துட்டோம். 3வது விளைவு என்ன தெரியுமா? இது 3வது விளைவு வந்து சைடு. முதல்ல வந்து மேல சொன்னா, 2வது கீழே சொன்னேன். இந்த 3வது விளைவு வந்து சைடுனா என்ன தெரியுமா? ஆதாம் யெகோவா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் மற்ற மனிதர்களுக்குமே பகை உண்டாச்சு. மனிதனுக்குமான பகை. இது இன்னும் எளிதாக சொல்லணும்னா, எனக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள பகை, அல்லது ஆதாமுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் இடையான பகை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆதாமுக்கு பிறந்த முதல் மகனே யாரு? கொலையாளி. கரெக்டுதானா? ஆதாமுக்கு பிறந்த முதல் மகன் யாரு? காயின். அவன் யாரு? கொலைகாரன். புரியுதுங்களா? இதுதான் 3வது விளைவு. இந்த 3வது விளைவு என்ன அப்படின்னா, மனிதனுக்கும் சக மனிதனுக்கும் இடையே விரோதம். அதான் 3வது விளைவு. முதல்ல மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையேயான பகை, 2வது மனிதனுக்கும் இந்த பூமிக்கும் இடையேயான பகை, 3வது மனிதனுக்கும் சக மனிதனுக்கும் இடையேயான பகை. இதுதான் 3வது. சரிங்களா? அதனாலதான் இன்னைக்கு வந்து போட்டி, பொறாமை, கொலை, கொள்ளை, விரோதம் எல்லாமே காரணம் என்ன தெரியுமா? இதுதான், இந்த 3வது விளைவு தான். சரிங்களா? இன்னைக்கு பாருங்க எவ்வளவு சண்டைகள், பிரச்சனைகள், போர், யுத்தங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த 3வது விளைவு. மனிதனுக்கும் சக மனிதனுக்கும் இடையே விரோதம். காயினுக்கும் ஆபேலுக்குமே விரோதமா வந்துச்சு. பாத்தீங்களா எவ்வளவு குவிக்? பாத்தீங்களா எவ்வளவு குவிக்? பாவத்தினுடைய அந்த 3வது விளைவினுடைய வேகம் பாத்தீங்களா? ஆதாமனுடைய முதல் மகனே கொலையாளி. அந்த அளவுக்கு பாவத்தினுடைய அந்த பவர். இது 3வது விளைவு. சரி, இப்போ யாராவது 4வது விளைவை சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சவங்க சொல்லலாம். 4வது விளைவு. இயேசு கிறிஸ்து வருகை, பிறப்பு, அவரோட ஊழியம். நான் சொல்றது நம்ம ஆத்மாவுக்கே சமாதானம் இல்லை. தேவனுக்கு பகைஞரா மாறிட்டார். ரைட். ஓகே. இப்போ நம்ம பிரதர் திமோத்தியா. ஓகே, பிரதர் திமோத்தி ஒரு காரியத்தை சொன்னாரு. என்ன அப்படின்னா, நான் சொன்ன இந்த 3 விஷயத்தை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா 4வது விஷயம் ரொம்ப ஈஸி. முதல்ல என்ன சொன்னேன்? ஆதாம்னா மனிதனுக்கும், இது நமக்கும் பொருந்தும். சரிங்களா? இது ஆதாமுக்கு மட்டும் இல்ல, இது நமக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். பாவத்தினுடைய 4 விளைவுகள்ல முதல் விளைவு என்ன? மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையேயான பகை. சரிங்களா? அது மேல் நோக்கி. 2வது மனிதனுக்கும் பூமிக்கும் இடையான பகை, அது கீழ் நோக்கி. அடுத்து 3வது மனிதனுக்கும் சக மனிதனுக்கும் இடையான பகை, அது பக்கவாட்டு, சைடு. 4வது என்ன தெரியுமா? எனக்குமான பகை, உங்களுக்குமான பகை. புரியுதா உங்களுக்கு? 3வது வந்து உங்களுக்கும் மற்றவர்களுக்கும், மனிதனுக்கும் மற்ற சக மனிதனுக்கும். 4வது என்னன்னா மனிதனுக்கும் அவனுக்குமான பகை. எனக்குமே பகை இருக்கு, உங்களுக்குமே பகை இருக்கு. ஆகையினாலதான் இன்னைக்கு மனிதர்கள் வந்து நிறைய பேர் ஏன் ஒரு சோகம் இருக்கு இன்னைக்கு? காரணம் என்ன? நமக்கும் இடையான பகை. ஏன் இன்னைக்கு வெறுப்பு? நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த டிப்ரெஷன் இருக்கு, அந்த தற்கொலை எண்ணம்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? என்னை நானே வெறுக்கிறேன். எனக்கும் இடையே ஒரு பகை இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எனக்கும் இடையே ஒரு பகை இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு பயம் எதனால வருது? இது எனக்கும் இடையான அந்த பகை, வெக்கம், பகை, இந்த பயம், டிப்ரெஷன், தற்கொலை எண்ணங்கள், இது எல்லாமே 4வது விளைவு, பாவத்தினுடைய
4வது விளைவு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆதாம் செய்த பாவமானது இந்த உலகத்துல 4 விளைவுகள், 4 வகையான விளைவுகளை கொண்டு வந்துச்சு. முதல்ல அவனுக்கும் தேவனுக்கும் இடையானது, அது மேல் நோக்கி. 2வது அவனுக்கும் பூமிக்கும் இடையான பகை, அது கீழ் நோக்கி. 2வது மனிதனுக்கும் சக மனிதனுக்கும், அதாவது ஆதாமுக்கும் மற்ற மனிதனுக்கும், அது 3வது பக்கவாட்டுல. 4வது இன்வேர்டு அப்படிமா, இன்வேர்டு எனக்கும் எனக்குமே, இன்வேர்டு உள்ளுக்குள்ளாக, உள்ளான பகை. இந்த 4 விதமான விளைவுகளை பாவம் கொண்டு வந்தது. ஆதாம் செய்த அந்த தவறு இருக்கு பாத்தீங்களா, ஆதாம் ஏவாள் செய்த தவறு, இது 4 விதமான விளைவுகளை கொண்டு வந்துச்சு. அப்போ நம்ம முதல்ல அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம சுவிசேஷம் யார்கிட்ட சொல்றோமோ அவர்கிட்ட கேட்ட பாத்தீங்களா, இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகளும் நடக்கு ஏன்னு சொல்லி கேட்ட பாத்தீங்களா. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னன்னா இந்த பாவத்தினுடைய 4 விளைவுகள் தான். இந்த விளைவுகளை தான் நாம பாக்குறோம் எல்லா பக்கம். இந்த 4 விளைவுகள் இருக்கு பாத்தீங்களா, இதைத்தான் இன்னைக்கு நாம உலகம் முழுவதுமாக பார்க்கிறோம். ஒரு பஞ்சம் வருது, பட்டினி வருது, அது இந்த 4 விளைவுகள்ல ஒரு விளைவு. கொலை நடக்கு, அது இந்த 4 விளைவுகள்ல ஒரு விளைவு. இன்னைக்கு மனிதனுக்கும் தேவனுக்கும் இன்னைக்கு சமாதானம் இல்லாம இருக்கு பாத்தீங்களா. ஏன் ஆண்டவர் நரகத்தை வச்சிருக்கிறாரு? இதுதான் காரணம். நமக்கும் ஆண்டவருக்கு இடையே ஒரு பகை இருக்கு, அதனாலதான் ஆண்டவர் நரகத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சூசைட் பண்றாங்க, டிப்ரெஷன், எவ்வளவு காரியங்கள் நடக்கு. இது எல்லாமே பாவத்தினுடைய அந்த 4 விளைவுகள்ல ஒண்ணுதான். சரிங்களா? இப்போ நீங்க ஆன்சரை கொடுத்தாச்சு. ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பதில நாம அந்த மனிதருக்கு, நம்ம சுவிசேஷம் சொல்றோம் பாத்தீங்களா, அவருக்கு சொல்லியாச்சு. இப்போ அவருக்கு என்ன தேவை தெரியுமா? என்ன தேவை? சொல்யூஷன் வேணும். சொல்யூஷன். இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது, இதுல இருந்து எப்படி காப்பாற்றப்படுறது, இதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இப்ப நம்ம 2 ஸ்டெப் பார்த்திருக்கோம். சரிங்களா? மொத்தம் 6 இருக்கு, அதுல 2 பார்த்திருக்கிறோம். முதலாவதாக சிருஷ்டிப்பு. சரிங்களா? அது பார்த்தாச்சு. 2வதாக பேராபத்து. அதான் 2வது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 2வது பேராபத்து நம்ம இப்ப பார்த்தோம். என்ன பேராபத்து? பாவத்தின் மூலமாக ஒரு பெரிய ஒரு ஆபத்துல நாம இன்னைக்கு இருக்கிறோம். முதல்ல வந்து சிருஷ்டிப்பு. கிரியேஷன். முதல்ல வந்து சிருஷ்டிப்பு, கிரியேஷன், அத பார்த்துட்டோம். சரிங்களா? 2வதையும் பார்த்தாச்சு. 2வது என்ன அப்படின்னா பேராபத்து. சரிங்களா? அது எப்படி வந்துச்சுன்னா பாவத்தின் மூலமாக வந்த அந்த 4 விளைவுகள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பேராபத்து. அப்போ எல்லா மனிதர்களும் இன்னைக்கு பேராபத்துல இருக்கிறாங்க. பேராபத்து. சரி, இந்த இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுதா? ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? இந்த இப்ப சொன்ன இல்லைங்களா, நம்முடைய கதை முடியல. சரிங்களா? ஓகே. நான் அடுத்த கிளாஸ் இவ்வளவு நேரமா நாங்களும் ஒரு இவ்வளவு நேரம் ஒரு தீனநாத் போலதான் இருந்தோம். ஆக்சுவலி உண்மை. நான் இப்போ சுவிசேஷ் சொன்னீங்கல்ல, சுவிசேஷ் நாங்க தான் கேட்டோம். அப்படிதான் நான் என்ன ஃபீல் பண்றேன். எவ்வளவு சில சமயத்துல நம்ம எவ்வளவுதான் படிச்சு முன்னாடி எல்லாம் பேசியிருக்கோம். இப்ப நான் தீனதாத்தும் இருக்கேன். சுவிசேஷம் முதல்ல அறிவிச்சிங்கல்ல, அந்த 6 வகையில பிரிச்சு சொன்னோம்ல, அந்த சுவிசேஷம் எனக்கு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபீலிங்ல இருக்கு. உண்மையே ஆச்சரியமா இருக்கு. பிரதர், உங்க தாழ்மையை நான் ரொம்ப பாராட்டுறேன். அதாவது நீங்க சரியாக நீங்க கற்றுக்கொள்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இப்ப நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, இத மறுபடியும் நான் என்ன செய்ய போறேன்னா, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் முதல் கிரியேஷன்ல இருந்து நான் ஒரு சிலவங்களுக்கு புரிஞ்சிருக்காது, சுருக்கமாக நான் அந்த சிருஷ்டிப்புல இருந்து தொடங்கி சொல்லி, இந்த 2வது ஸ்டெப் பேராபத்தையும் சொல்லி, அப்புறம் இன்னொரு 4 ஸ்டெப் இருக்கு, அதெல்லாத்தையும் சுருக்கமாக ஒரு 10-15 நிமிஷம் நான் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? அப்போ ஒருவேளை இன்னைக்கு புரியாட்ட கூட உங்களுக்கு அடுத்த டைம் நான்
அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை முதல்ல இருந்து நான் சொல்லும் பொழுது ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு ஈஸியா அதை புரிஞ்சிடும். சரிங்களா? சரி, ஏதாவது வேற ஏதாவது கேள்விகள் வேற ஏதாவது இருக்கா? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேலை கொடுக்க போறேன். சரிங்களா? அதாவது நமக்கு எக்ஸாமே கிடையாது, ஆனா நமக்கு அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அப்போ அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் நாம கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிச்சிருவோம். எல்லாமே சிம்பிளான அசைன்மெண்ட்ஸ் தான். சரிங்களா? அப்ப நான் இன்னைக்கு ஒரு ஒரு அசைன்மெண்ட் நான் கொடுத்துறேன். என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க புதிய ஏற்பாட்டுல, சரிங்களா, புதிய ஏற்பாட்டுல அடுத்தவர்களுக்கு, அதாவது கல்வி அறிவில்லாத மக்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு ஏதாவது ஒரு 3 கதை இருக்கு பாத்தீங்களா? நிறைய கதை இருக்கு. அதுல 3 கதையை மட்டும் லிஸ்ட் போட்டு வாங்க. சரிங்களா? ஃபுல் கதை வேண்டாம், எனக்கு டைட்டில் மட்டும் போதும். டைட்டில் மட்டும். சரிங்களா? ஏதாவது 3 கதை உங்களுக்கு பிடித்த கதை. சரிங்களா? அதாவது மத்தவங்களுக்கு பிடிச்ச கதை இல்ல, உங்களுக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு ஆள்கிட்ட சுவிசேஷம் சொல்றீங்கன்னா எந்த டாப் 3 கதைகளை வந்து நீங்க உபயோகப்படுத்துவீங்க? இது வந்து புதிய ஏற்பாடுல மட்டும். சரிங்களா? பழைய ஏற்பாட்டுல நான் ஏற்கனவே நோவா கதை சொல்லிட்டேன், அதனால அது வேண்டாம். புதிய ஏற்பாட்டுல எந்த 3 கதைகளை வந்து ஒரு நபருக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு நீங்க எந்த 3 கதைகளை சூஸ் பண்ணுவீங்க? டாப் 3, உங்களுடைய டாப் 3. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச 3 கதைகள். ஒருவேளை உங்களுக்கு தெரியல, நீங்க சர்ச் பண்ணி நீங்க கண்டுபிடிங்க. ஓகே, இது புரிஞ்சுதுங்களா நான் சொன்ன அசைன்மெண்ட்? ஓகே, ஒரு நிமிஷம் சார். அதாவது இந்த அசைன்மெண்ட் டாபிக் வந்து கல்வி அறிவில்லாதவர்கள் மத்தியில் சுவிசேஷம் சொல்வதற்கு புதிய ஏற்பாட்டிலிருந்து ஏதாவது 3 கதைகள். ஆமா ஆமா ஓகே, கரெக்ட்டா? 3 கதைகள். டைட்டில் மட்டும். நீங்க ஃபுல் கதையும் வேண்டாம் எனக்கு. ஓகே. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். உதாரணத்துக்கு இளையகுமாரன் கதை. சரிங்களா? உதாரணத்துக்கு உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா அது இளையகுமாரன் கதை. அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது கதைகள், இன்னும் 2 கதைகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிச்சிருக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு எந்த டாப் 3 உங்களுக்கு பிடிக்கும்? அப்புறம் டைட்டில் எழுதுறதுக்கு அப்புறம் அந்த ஒவ்வொரு கதைக்கும் இந்த கதை ஏன் எனக்கு பிடிக்கும், ஏன் சுவிசேஷம் சொல்றதுக்கு இந்த கதையை நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம். சரிங்களா? ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு காரணம். உதாரணத்துக்கு பாருங்க, இளையகுமாரன் கதையை நான் வந்து இந்த காரணத்தினால நான் தேர்ந்தெடுப்பேன். அப்புறம் இன்னொரு கதை, இந்த கதையை நான் வந்து சுவிசேஷம் சொல்றதுக்கு இந்த பர்டிகுலர் காரணத்துக்காக நான் தேர்ந்தெடுப்பேன். அது எந்த காரணமா கூட இருக்கலாம், அது உங்களுடைய காரணமா இருக்கணும். சரிங்களா? இது வந்து மற்றவங்களுடைய காரணமா இருக்கக்கூடாது, உங்களுடைய காரணமாக அது இருக்கணும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி 3 கதையும். சரிங்களா? இப்போ நான் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி நான் விரும்புறேன் அப்படின்னா, நீங்க இந்த பேப்பர்ல எல்லாம் எழுத வேண்டாம், எந்த பேப்பர்லயும் எழுத வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு டிஸ்கஷன் குரூப் ஏதாவது இருக்கா? இருக்கும் இல்லையா? டிஸ்கஷன் வாட்ஸ்அப் குரூப், ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கஷன் குரூப் ஏதாவது இருக்கா? இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இருக்குங்க சார். இருக்குல்ல? ஓகே, அந்த டிஸ்கஷன் குரூப்ல நான் இல்லைன்னு நினைக்கிறேன், என்னையும் சேர்த்து விட்டுருங்க. அப்புறம் கோர்ஸ் முடிஞ்ச உடனே ரிமூவ் பண்ணிருங்க. என்னையும் சேர்த்து விட்டுட்டு நீங்க உங்களுக்கு அதுல குரூப்ல போட்டு விட்டுருங்க. இந்த கதை இந்த காரணத்துக்காக நான், இந்த ஒரு வாரம் ஃபுல்லா நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனால் அடுத்த கிளாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சிருங்க, பதிவு செஞ்சிருங்க வாட்ஸ்அப் குரூப்ல. அதாவது டிஸ்கஷன் குரூப்ல உதாரணத்துக்கு இந்த கதை நான் இந்த காரணத்துக்காக நான் வந்து தேர்ந்தெடுப்பேன். சரிங்களா? உங்களுக்கு பேப்பர்ல எழுதி கூட நீங்க என்ன பண்ணலாம், போஸ்ட் பண்ணிடலாம். ஒரு சிலவங்க நீங்க டைப் பண்ற கஷ்டமா இருக்குன்னா ஒரு பேப்பர்ல எழுதி போட்டோ எடுத்து போட்டுருங்க, உங்க பேரை எழுதி போட்டுருங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம எல்லாத்தையும் படிப்போம், மற்றவங்களுக்கும் என்ன எழுதுறாங்க அப்படிங்கிறத படிச்சு நாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஓகேங்களா? ஏதாவது கொஸ்டின், ஏதாவது கேள்வி? ஓகே ஓகே
சரி, ஒருவேளை கேள்வி இருந்தா கூட இந்த அசைன்மெண்ட் புரியல அப்படின்னா கூட நீங்க குரூப்ல கேளுங்க, சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு புரியலனா கூட நான் அதிலே ஆன்சர் பண்றேன். ஓகே ஓகே. நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க உங்களுடைய ஆன்சரை வந்து அனுப்ப வேண்டிய அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து கிளாஸ் நோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம ஓப்பன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? அதில் தான் அனுப்பணும், சரிங்களா? இன்னும் ஒரு குரூப்ல இருக்கு, அதில் நீங்க அனுப்ப வேண்டாம். புரிஞ்சா? எல்லாரும் கேட்குறீங்களா? கிளாஸ் நோட்ஸ் சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு, அதுல மட்டும்தான் வந்து உங்களுடைய கேள்வி பதிலை வந்து நீங்க அனுப்பணும். இன்னொரு குரூப்ல வந்து என்ன செய்யக்கூடாது, அனுப்பக்கூடாது. ஓகேங்களா? சரி. ஒருவேளை நீங்க நோட்ஸ்ல வந்து எழுதி நீங்க போட்டோ எடுத்து அனுப்பலாம், இல்லைன்னா அப்படியே டைப் பண்ணி அனுப்பலாம். ஓகே சரி, ஓகே ஓகே, அவ்வளவுதானே? வேற ஏதாச்சும் கேள்வி இருக்குதா? ஓகே, சாலமன் ஐயா நீங்க ஜாயின் பண்ணி முடிங்க, அப்படி இல்லையான்னு சொன்னா. நன்றி தகப்பனே, இந்த அருமையான இரவு வேலைக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம் ராஜா. விசேஷமாய் தகப்பனே, இன்றைய நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின் மூலமாய் சுவிசேஷத்தை நாங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்ட்டு ஆண்டவரே அநேக முறைகள் இல்லை, அநேக நாட்கள்ல கொஞ்சம் தடுமாற்றங்கள் உண்டு ஆண்டவரே. ஒரு வெளிச்சமான அந்த காரியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஸ்தோத்திரம். உங்களுடைய அடியாரை நீர் எங்களுக்காக எடுத்து பயன்படுத்துகிற அதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் எங்களுடைய இருதயத்துல பதிந்து அதனை எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த அநேகருக்கு நாங்கள் சாட்சியுள்ள ஜீவியமாகவும் அநேகரை உமக்காக எழுப்பவும் கர்த்தர் உதவி செய்கிறாக. கலந்து கொண்ட ஒவ்வொரு மாணவர்களையும் உம்முடைய கருத்துக்குள்ளாய் தருகிறோம். யாவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் தன்னுடைய பணியின் நிலையை இருந்தும் நேரத்தை ஒதுக்கி வந்து ஆண்டவரை கற்றுக்கொண்டார்கள். அந்த கற்றுக்கொண்ட காரியம் அவங்களுடைய இருதயத்தில் அதை மனனம் செய்யும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி கொடுத்த SABBC நிர்வாகத்திற்கும் நிர்வாக குழுவினர் யாவருக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்த கிளாஸ்ல நாங்கள் சந்திக்கும் வரை ஆண்டவரை நாங்கள் பிரிந்து செல்கிறோம். பிரியாத நேசரங்கள் மத்தியில் அசைவாடுகிறாக. கற்றுக்கொண்ட காரியங்களை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமா நாங்கள் உம்மிடத்திலே நாங்கள் தாழ்மையோடு கேட்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கருத்துக்களாய் தருகிறோம். இது எனக்கு காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்கிறாங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. Thank you, sir. Thank you, sir. Good night, sir. Thank you, sir. Thank you very much, sir. Thank you. Sir, thank you, sir. Thank you.